வணக்கம். வழக்கமா ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில அரசியல் பிரதிநிதிகளோட நாம விவாதிப்போம். ஆனா இந்த நிகழ்ச்சியில மக்கள் முன்னாடி மக்களுடைய பிரதிநிதிகளா இளைஞர் பட்டாளம் ஒன்று வந்திருக்கு. அவங்க நேரடியா விவாதிக்கக்கூடிய இந்த களம் ஆயுத எழுத்து தாவேக ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசம் அப்படிங்கிறது குறுகிய காலம்தான். ஆனா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் நல்ல தொடக்கமா இருக்கா அப்படிங்கிறத விவாதிக்க போறோம். இது பழையதன் தொடர்ச்சியா தாவேக ஆட்சி புதிய புரட்சியா அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்துடைய தலைப்பு. இன்னைக்கு நம்மோட விவாதிக்கிறதுக்கு 4 அரசியல் பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ஹிதாயத்துல்லா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான், அதிமுகவின் சார்பாக எனது ஸ்போக்ஸ் பர்சன் திரு கோவை சத்யன் மற்றும் இணையவாசிகளால் வாழும் அம்பேத்கர்னு அழைக்கப்படக்கூடிய தாவேக செய்தி தொடர்பாளர் திரு சத்யகுமார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களுக்கும் அன்பு வணக்கம். ஸோ முதல் சுற்று ரொம்ப சுருக்கமாக வச்சுப்போம். தாவேக ஆட்சி புதிய புரட்சியா பழையதின் நீட்சியா? சத்யன் சார், உங்கள்கிட்டேருந்து தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் முன்னாள் அப்படிங்கிறது போது ஜென்சி முன்னாள் அப்படின்னு வச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஜென்சி இஸ் த பஸ் வேர்ட். அதனால எந்த தலைமுறைக்கும் இல்லாத ஒரு ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா? மில்லியனல்ஸ் எல்லாம் யாருமே கேட்கல, கண்டுக்கவே இல்லை. ஆல்ஃபா ஆரம்பிச்ச பிறகு கூட இன்னும் ஜென்சியில் தான் நிற்கிறோம் நம்ம. அதனால நாளைய தமிழகம், நாளை இந்தியா, இவர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிட்டு நம்ம சில விஷயத்தை ரொம்ப ஓவராக எஸ்டிமேட் பண்ணுறோம். ஒரு ஆட்சி தேர்தல் நடந்து ஒரு கட்சி வந்திருக்கு, எடுத்தோடனே இது புரட்சி அப்படின்னா புரட்சியை ரொம்ப நீட்சியாக நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு இல்லை. சமுதாய கட்டமைப்பு, சமுதாயமே மாறுவது பேர் தான் புரட்சி. ஒரு சீனாவில் நடந்ததாக இருக்கட்டும், ஒரு அமெரிக்காவில் நடந்ததாக இருக்கட்டும், ஒரு பிரெஞ்சு புரட்சியாக இருக்கட்டும், ஒரு மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய அதை தான் புரட்சின்னு சொல்கிறோம். வேணா புரட்சிங்கிறதுக்கு பதில் இன்னும் 2 வார்த்தையை மாற்றி இது ஒரு கவர்ச்சியா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். புரட்சி நமக்கு பேட்டன்ட் இருக்குல்ல, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர், நடுவில் புரட்சி தாய். அது எதனால் வந்துச்சுன்னா அவர்கள் செய்த திட்டங்களால் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால் கொடுக்கப்பட்ட அடைமொழி. என்ன சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இல்லாத 69% விழுக்காடு கொடுக்கும்போது தான் புரட்சி தலைவின்னு ஒரு பேர் வந்துச்சு. புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா 7.5% உள் ஒதுக்கீடு நீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் குடிமராமத்து, 11 மருத்துவக் கல்லூரிகள் என்று மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு விஷயத்தை தமிழ்நாடு செஞ்சதுனால வந்தது. இது புரட்சி இல்லை, இது கவர்ச்சி தான். இது வரைக்கும் இப்போதைக்கு கவர்ச்சி தான். சட்டமன்றத்தில் எப்படினாலும் சரி இன்னும் அப்படி தான் இருக்குது. ஒரு சினிமா ஷூட்டிங்கை அப்படியே சட்டமன்றத்தில் பார்க்கக்கூடிய அனுபவம் தான் இப்போ கிடைக்கிது. அது ஒரு புது அனுபவமாக இருக்கா? நிச்சயமாக புரட்சியை காலத்தால் மதிப்பிட முடியாது. அன்றைய புரட்சி, நேற்றைய புரட்சி, நீங்களே சொன்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் நம்ம புரட்சின்னு சொன்னோம். அந்த காலகட்டம் எங்கள் தாத்தா சொல்லுவார், அவங்க அப்பா காலத்து நல்லா இருந்துச்சுன்னு. அப்பா சொல்லுவார், தாத்தா காலம் ரொம்ப நல்லா இருந்துச்சும்பாரு. எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அப்பா காலம் நல்லா இருந்துச்சுன்னு. இவையெல்லாம் காலம். அதனால் நேற்று நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா எல்லாம் கிடையாது. இது காலம் தான் நமக்கு பதில் சொல்லும். இப்போ இந்த ஆட்சியை வந்த உடனே ஊழலை ஒழிக்கிறோம்லாங்க. இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், தாலுக்கா அலுவலகமாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் ஊழல் ஒழிஞ்சிருக்கு. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் புதுப்பித்தலுக்கு இன்றைக்கி பணம் வாங்குறது இல்லை. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊழல் அவ்வளோ எளிதாக ஒழியுமா? 50 வருஷமாக புறையோடி போன ஊழலை ஒழிக்க முடியுமா? முடியும். நான் வாங்கலை, என் அமைச்சர்கள் வாங்கலை, அதனால் கீழே உள்ள நீங்களும் வாங்கக்கூடாது, உங்களை வாங்க விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி வந்திருக்கும்போது நாம் பாராட்டணும். 50-60 ஆண்டுகளாக புறையோடி போன ஊழல் ஒழியுதுன்னு சொன்னால் நாம் சந்தோஷப்படணும். இன்றைக்கு கூட நீங்கள் பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. அதிகமாக செலவு பண்ணதை 25%, 30% அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத தடுத்து இன்னைக்கு நிதி ஒதுக்கீடை குறைச்சி கூட மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வர முடியும்னு பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய முயற்சியை இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் செஞ்சிருக்காருன்னா நாம் பாராட்டுவோம். பாராட்டுவதற்கு நமக்கு மனசு வேணும். இது வல்லவா புரட்சிங்கிறார் டாக்டர் சஃபி சுலைமான். இப்போ அண்ணனும் சொன்னார் ஊழல் ஒளிந்து விட்டதுன்னு. மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது ரொம்ப நல்லவராக இருந்தார். ஹி வாஸ் பீன் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப இதாக இருப்பார். பட் அதானிக்கும் அம்பானிக்கும் காடுகள் இருக்கிற வளங்கள்லாம் கொடுத்தாரு. அதனால் அது ஊழல் ஒழிஞ்சது அவர் நல்லவர்னு சொல்லிட முடியாது. மன்மோகன் சிங்கா கிட்டத்தட்ட அந்த மந்திரி சபையில நீங்களும் பங்கேற்றீங்க, நீங்களும் சேர்ந்தா கொடுத்தீங்களா? சொல்றேன். இப்போ அவர் பேசும்போது நான் சிரிக்கவே இல்லை, எவ்வளவு சிரிக்கிறாரு பாத்தீங்களா? இருங்க அதுதான் சொல்றேன். அதுக்கு சுற்றுச்சூழல் துறையெல்லாம் உங்கள்கிட்ட இருந்த ஞாபகம். அதுக்கு வித்திட்டவர் யாருன்னு ஹிஸ்டரி சொல்லும். சரிங்களா? இந்த விஷயத்துக்கு வரேன். உங்களுக்குலாம் நான் சரியா தான் கேட்டேன். மன்மோகன் சிங் தான் சொன்னீங்களா? மோதியை மாற்றி இருங்க. என்னன்னா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அக்கௌண்ட்டுக்கெல்லாம் 15 லட்ச ரூபா வரும்னு ஒரு கதை ஞாபகம் இருக்கா? வந்துச்சா? யாருக்காவது 14 வருஷம் ஆச்சு வந்துச்சா?
அதே ஒரு கதை சொல்லிட்டா திரும்பவும் 30% ஸ்டாலின் டேக்ஸ். 30% ஸ்டாலின் டேக்ஸ் ஒருத்தர் சொன்னாரா 3 மாதம் முன்னாடி? என்னென்னு சொன்னார்னா 30% ஸ்டாலின் டேக்ஸ் கொடுத்தாக்கா உங்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் 4000 ரூபா கொடுக்க முடியும்னு சொன்னார். இப்போ ஸ்டாலின் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்தால் இளைஞர்கள் 4000 தர முடியும்னு சொன்னார். ஃப்ரீ பஸ் ட்ராவல் தமிழ்நாடு முழுக்க அதை வச்சு கொடுக்க முடியும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன 30% ஸ்டாலின் டேக்ஸ் இன்றைக்கி எங்கே போச்சு? இன்றைக்கி பட்ஜெட் முடிச்சுட்டாங்க, 2 பட்ஜெட்டும் முடிச்சுட்டாங்க. அப்போ ஆனால் 3 மாதம் தான் சார் ஆயிருக்கு. ஹரி, 3 நாள் ஆனாலும் தவறு தான், 3 நிமிஷம் ஆனாலும் தவறு தான். எக்ஸ்போஸ் பண்ணுறதை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்ல வரேன்னா, ஒயிட் பேப்பர் கொடுத்து நாங்கள் ஊழலை காமிக்கிறோன்னு சொன்னாங்க. பண்ணணும் திரும்ப சொன்னார். ஒயிட் பேப்பரில் அவங்க சொன்னது டிஎம்கே 19% growth சொன்னாங்க. அது அன்ரியலிஸ்டிக். டிஎம்கே சொன்னது பொய். அப்படிலாம் கிடையாது. 8%க்கு மேலே growth கிடையாது தமிழ்நாட்டில். நாங்கள் ஆனால் நேற்று பட்ஜெட்டில் 17.79% growth இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் சொன்னது உண்மை? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அது ரொம்ப குறைவாக பண்ணுறாங்கன்னு டிவிகேன்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே எல்லாமே அந்த எதிர்க்கட்சி அப்போ சொன்னாங்க. 59,000 கோடி வந்து டிஎம்கே பண்ணுச்சு. அதை குறைவுன்னு சொன்ன இவங்க இப்போ 56,000 கோடி தான் பண்ணுறாங்க. அப்போ மீதி 2,000 சில்லற கோடி ஏன் குறைஞ்சிது? டிஎம்கே பண்ணதே குறைவு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ கேபிட்டல் இதுக்கு நீங்கள் ஏன் அதை கம்மி பண்ணுறீங்க? கேள்வி அதுதான். ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இதயத்துள்ள அண்ணா ஒரு சங்கர் படம் காமிச்சார்ல, இந்த சங்கர் படம்லாம் இன்னைக்கு இல்லை, இன்னும் 50 வருஷம் நாள் நடக்காது. நாளைக்கு கூட வர சொல்லுங்கள், அவர் கூப்பிட்டு போகிறோம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு, என்ன வாங்குறாங்க நான் காமிக்கிறேன். எல்லாமே பொய்யா கோபால்ங்கிறார். தாவேக்கா அரசாங்கம் வந்த உடனே நம்ம ஒயிட் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணோம். ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை எவ்வளோன்னு. நேரடி கடன் 10 லட்சம் கோடி. அப்புறம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பொதுத்துறையுடைய கடன் 3 லட்சம் கோடி. கடனாக மாறக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடியது 1,72,000 கோடி. இன்றைக்கி நம்ம 15 லட்சம் கோடி கடனில் உட்காந்துருக்கோம். இந்த 15 லட்சம் கோடி கடன் 3 மாதம் முன்னாடி உங்களுக்குலாம் தெரியுமானா கட்டாயமாக தெரியாது. அதுதான் ஒயிட் பேப்பர் வழியாக நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, தமிழ்நாடு அரசாங்கங்கள் எல்லா அரசாங்கமும் சமூக நீதி கொண்டு வந்தாங்க. ஆனால் வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியை தான் நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது கட்சியிலையும் இருக்கணும், ஆட்சியிலையும் இருக்கணும். நீங்கள் இப்போ போய் ஆட்சியில் செக் பண்ணிங்கன்னா வகுப்பு வாரி விகிதாச்சாரம் உண்டு. எங்களுடைய கட்சி பொறுப்புகள் எடுத்து பார்த்தாலும் வகுப்பு வாரி விகிதாச்சாரங்கள் உண்டு. எதுக்காகனா சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நீதி கொண்டு வந்தால் தான் அங்கீகாரம் வழியாக சோஷியல் கேபிட்டல் வரும். சோஷியல் கேபிட்டல் வந்தால் தான் ஹியூமன் கேபிட்டல் வரும். ஹியூமன் கேபிட்டல்னால் உங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டு நீங்கள் ஜாப்ஸ் போகிறதா இருக்கலாம். அது வழியாக எக்கனாமிக் கேபிட்டல் வரும். டீப் ரூட்டட் ரூரல் கான்ஸ்டுவன்சியில் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா ரோடு வசதிகள் இல்லை, சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அப்போது இத்தனை வருஷம் திராவிட ஆட்சிகளில் ஏன் அந்த இடம் டெவலப் ஆகலை? அப்போ அங்கே சோஷியல் கேபிட்டல் உருவாகலை, ஹியூமன் கேபிட்டல் உருவாகலை. அப்போ எப்படி எக்கனாமிக் கேபிட்டல் வரும்? நம்ம டெவலப்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக ஆக வேண்டியது. இந்தியாவில் டெவலப் ஆகிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது போய் டெவலப் ஆகிருக்கும். ஆனால் இன்னும் பயங்கரமான டெவலப்மெண்ட் குஜராத், மகாராஷ்டிரா, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டை விட அதிகப்படியான டெவலப்மெண்ட் நம்மளால் ஆயிருக்க முடியும். அதுக்கான பெரிய காஸ்டே கரப்ஷன் தான். செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, கே நேரு அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. போன ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. போன ஆட்சி காலத்திலேயே அவங்களுடைய அட்வொகேட் ஜெனரலே ஆர்கியூ பண்ணியிருக்காரு கோர்ட்டில். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கரப்ஷன் எடுத்துட்டோம்னு சொன்னாலே அந்த காஸ்ட் போயிடும். காஸ்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் கேபிட்டல் உருவாகும். சோஷியல் கேபிட்டல் உருவாகும் போது ஹியூமன் கேபிட்டல் உருவாகும். அதனால எக்கனாமிக் கேபிட்டல் உருவாகும். உங்கள் கையில் பணம் இருக்கும், நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவீங்க. அதுதான் நம்மளுடைய நோக்கமாக வெற்றி தமிழகம் உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்க முதல் கட்ட கருத்தை சொல்லிட்டாங்க. த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். அவங்கள நோக்கி கேளுங்க. சார் வணக்கம் சார். என் நேம் அஸ்வின், அரியலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட கொஷின் டிஎம்கே சார் கிட்டேன் சார். சார் இது வந்து திமுக ஆட்சியோட நீச்சியாக தான் போயிட்டுருக்கு, புது ஸ்கீம்ஸ் எதுவுமே கொண்டு வரல. திமுக அறிவிச்சது பேர் மாற்றம் பண்ணி போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க சார். 21 வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அம்மா மினி கிளினிக் எல்லாத்தையுமே மூட்டினீங்க சார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் 4 வருஷத்துக்கு கொண்டு வரவே இல்லை, கடைசி வருஷம் தான் கொண்டு வந்தீங்க. 2 வீலர் ஃபார் லேடிஸ்க்கு ஸ்கீம் கொடுத்துட்டு சப்சிடி கொடுத்துருந்தாங்க, அது தரதை நிப்பாட்டினீங்க சார். இந்த ஆடு மாடுகள் தரது அதை நிப்பாட்டினீங்க சார். 1000 ரூபாய் தரது 29 மாதம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. உங்களுக்கும் நிதிநிலை அறிக்கை தெரிஞ்சு 29 மாதம் கழிச்சு தான் சார் கொடுத்தீங்க. ஒரு புதுசாக ஒரு மாவட்டம் கூட பிரிக்கல, ஒரு புதுசாக மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு வரல சார். எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க சார். இன்றைக்கி இருக்க ஸ்கீம்ஸ் புதுசாக அவங்க டிவிக்கே கொண்டு வந்தாலும் இல்லை கொண்டு வரல, டிஎம்கேவோட ஸ்கீம்ஸ் தான் வந்து அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. டிஎம்கேயோட ஸ்கீம்ஸ் எதுவுமே கொண்டு வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக?
இல்ல சார் அது என்னோட வாதம் அது இல்ல சார். ஆ. நம்மளும் 2021 என்ன சார் பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட் 2021 என்டையரா நிப்பாட்டினாங்க சார். இப்போ நான் சார் டிவிக்கு வந்து இல்ல, இல்ல, எல்லா தம்பி. ஸ்கீம்ஸை நிப்பாட்டிட்டு புதுசா கொண்டு கரெக்ட் வரணும்ன்றீங்களா தம்பி. சார்? 2021 தம்பிக்கு என்ன வயசுங்க அப்போ? எனக்கு 18 வந்திருக்கும் சார். எனக்கு நான் அப்பட்ட டாக்டராக தான் இருந்தேன். அது கோவிட் காலம், செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட ஹரி 3 தடவை டைம் கொடுங்கங்கிறாரு, 3 மாதம் தான் ஆச்சுங்கிறார். ஐயா ரொம்ப வருத்தப்பட்டார். கொரோனா காலத்தில் நாங்கள் டைமே கேட்கல. அப்போ தமிழ்நாடு ஆக்சிஜனே இல்லாமல் இருந்துச்சு. என்ன இல்லாமல் இருந்துச்சு? ஃபண்டை விடுங்க, தமிழ்நாடு வாஸ் டிஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கிடையாது. அப்போ ஆக்சிஜனுக்காக அல்லோலகலப்பட்டிருந்தாங்க எல்லாருமே. என் கண்ணு முன்னாடி எத்தனை பேஷண்ட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். என்னால் எனக்கு மருத்துவம் தெரிஞ்சும் என்னால் காப்பாற்ற முடியாத பேஷண்ட் அங்கே இருந்தாங்க அந்த டைமில். அந்த டைமில் போட்ட பட்ஜெட் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு விஷயம் இது எனக்கு நேராக பெனிஃபிட் ஆக போகுதுன்னு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று சொல்லுங்களேன் யாராவது. நேற்று பட்ஜெட் பார்த்தீங்களா? நேற்று முந்தின நாள் இது என் குடும்பத்துக்கும் எனக்கும் நேரடியாக ஒரு விஷயம் பெனிஃபிட் ஆக போகுது. ஒன்று டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டக்குன்னு ஏதாவது இருக்கா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் தரது சார். அது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுத்துருக்காங்க. இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. எதை ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க. ஒரே விஷயம் டக்குன்னு சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு வந்து போட்டி மாதிரி ஊக்கத்தொகை படுத்தி அவங்க மாவட்டத்தோட தரேன்னு விவசாயிகளுக்கு உனக்கு நேரடியாக டக்குன்னு எல்லாருக்கும், அதாவது தமிழ்நாடு முழுக்க ஆல் ஓவர் த ஸ்டேட், அவன் விவசாயிக்கு தேவையில்லை, டாக்டராக தேவையில்லை, கலெக்டராக தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரே விஷயம் டக்குன்னு வருதுண்ணா இந்த பட்ஜெட்ல. பள்ளி மாணவர்களுக்கு வந்து இருங்க சார். சார் ஸ்கூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியா இருக்கிறதுனால அதை க்ளீன் தம்பி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நான் இப்போ சொல்லவா 2021 ஆட்சிக்கு வந்த பட்ஜெட் கோவிட் டைம்ல பெட்ரோலுக்கு 3 ரூபா வரி குறைப்பு. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 வண்டிக்கும் கார் சொன்னீங்க. என்ன சார்? மேனிஃபெஸ்டோட எவ்வளவு சொன்னீங்க? சொன்னீங்க சார் கடைசி வரைக்கும் பண்ணுங்க. அதாவது இந்த மேனிஃபெஸ்டோ நான் படிக்க இந்த மேனிஃபெஸ்டோ இப்போ இல்ல அவங்க manifesto இந்த மேனிஃபெஸ்டோ என் கையில இருக்கு. இப்போ உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்க பேஜ் படிக்கவான்னு கேக்குறேன். ஹரிக்கு சொன்னா நான் படிச்சிடுறேன். இல்ல இது இப்போ டிவிக்கு சம்பந்தம் இல்ல. இதுக்கும் டிவிக்கு சம்பந்தம் கிடையாது. இல்ல இதுக்கும் டிவிக்கும் இப்ப சம்பந்தம் இல்ல. வெச்சிரோம் வரமா கேளுங்க அவங்கள. வந்துறேன். தம்பி நீங்க கேள்வி கேட்டீங்க. இருங்க. பெட்ரோலுக்கு 3 ரூபாய் நேரடி குறைப்பு எல்லாருக்கும். சொன்னேன் கேட்டேன். நேரடி குறைப்பு 3 ரூபாய் எல்லாருக்கும். இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இந்த பட்ஜெட்டில் நேரடியாக அவங்க எல்லாரையும் ஏதாவது பெனிஃபிட் படித்த ஒரே விஷயம் கிடையாது. அப்போ அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் படிச்சிடுறேன். போன பட்ஜெட்டில் இது மீண்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இது கோவிட் டைம் பட்ஜெட். அப்போ நமக்கு மைனஸில் இருந்துச்சு நம்ம ஜிடிபி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகும்போது தாம்பூலத்தட்டில் பழமும் பாலும் வெண்ணையும் நெய்யும் லட்டும் கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்போ 0க்கு கீழே மைனஸில் இருந்துச்சுன்னு நம்மளுடைய இது வரி வருவாயும் கிடையாது, எதுவும் கிடையாது, நில். சரியா? அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லிட்டு வரேன். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அதுதான் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் தருவேன்னு சொன்னாங்க, தரல. எல்லா இடத்துக்கும் தருவேன்னு சொன்னாங்க, தரல. மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் வந்து 2756 கோடி டக் ஒரே சைனில் முடிச்சார். முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 1046 கோடி. கோவிட்ல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி செலவு அரசே இருக்கும். சார் நான் 21 பட்ஜெட்டை பத்தி சார் மட்டும் நீங்க கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க கேள்வி கேட்டீங்க சார். அதே மாதிரி நான் லைனா படிக்க முடியும். அதாவது நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம், நமக்கு நாம திட்டம், திருமண உதவி திட்டம், திருநங்கை ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், ஆதிதிராவிட பழங்குடியினர் நலன், அங்கன்வாடி மேம்பாட்டு, இஷ்டம் போல இருக்கு. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க கேட்டீங்க என்கிட்ட 1000 ரூபாய் 28 மாதம் கழிச்சு கொடுத்தீங்க. 29 மாதம் 29 கழிச்சு கொடுத்தீங்க. கோவிட் டைமில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல தம்பி உங்களுக்கு? அது முடிக்கிறதுக்கே 11 மாதம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 1000 ரூபா தரணும். உங்கள் அப்பா உனக்கு டெய்லி 50 ரூபா தரணும்னா உங்கள் அப்பா பாக்கெட்டில் 500 ரூபா இருக்கணும். உங்கள் அப்பா பாக்கெட்டில் 5 ரூபா இருக்குன்னா உனக்கு 50 ரூபா உங்கள் அப்பா தர முடியாது. பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? 1000 ரூபாய் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கே 11 மந்த்ஸ் ஆச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாத மட்டும் எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது நாட்டில் இருக்கிற 2 கோடி பேரில் 1 கோடி பேரை வந்து ஸ்லாப் வைஸாக பிரித்து எடுத்து அவங்களுக்கான அக்கௌண்ட்டில் போகிறது கையில் கொடுக்கல. அதே மாதிரி எல்லாருக்கும் சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் அதுதான் சொல்லிட்டேன் நான். 2 கோடி பேரில் 1 கோடி பேர் நானே சொல்லிட்டேனே. நான் மாற்றியே பேசுகிறேன். நீ மாற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. நீங்கள் திரும்ப கேள்வி கேட்கறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல. தெளிவாக கேளுங்க. அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பேசி எடுக்கும். இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ஸ்டூடியோ வந்து செட் ஆகிருக்கு. எல்லாம் கேமராலேருந்து எல்லாம் செட்டாக எல்லாம் உட்காந்துருக்கோம். கேமரா மட்டும் ஆன் பண்ணணும். நான் சொல்கிறேன், இது புரியுது இல்லை. 1000 ரூபாய் 2200 ரூபா மாற்றணும். கேமரா மட்டும் ஆன் பண்ணணும். அதை ஏன் பண்ணல நீங்கள் கேட்டிங்களா? ஓகே, சத்யா பதில் சொல்லுங்க. இல்லை 2வது மீட் வந்துடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிங்க.
நான் கேட்குற கேள்வி இல்லை, இதே ஸ்டுடியோவில் நான் வந்தேன் மக்கள் முன்னால் 3 மாதம் முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ நீங்களாம் ஓட்டு போடணும்னு உட்காந்துருந்தீங்க. இதே தம்பி உட்காந்துருந்தார் என்கிட்ட. வந்திருந்தியா நீ? எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்திருந்த, என்கிட்ட பல கேள்வி கேட்ட, மாற்றம் கொடுத்துட்டீங்க. நாங்கள் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பூமர் அங்கிள் ஒருத்தர் இருந்தார், இன்னைக்கு அவருக்கு வந்து நினைவு நாள். ஒரு பூமர் அங்கிள் தமிழ்நாட்டில் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவர் கட்டி வச்சுட்டு போனால், அவர் செஞ்சு வச்சுட்டு போன எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. அதனால நீங்கள் மாற்றத்துக்கு போனீங்க. மாற்றம் நடந்து 3 மாதம் ஆச்சு, புரியுதுங்களா? ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப திமுக கேட்குறீங்க. அவங்க போட்ட அடித்தளத்தை மறுக்க முடியுமா? பர்செப்ஷன் மாறுபடலாம், நம்பர்ஸ் டோன்ட் லை. டபுள் டிஜிட் வளர்ச்சியோட தானே விட்டுட்டு போனாங்க. சரி, அதாவது ஹரி, அஸ்வின் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தாரு. கலைஞர் ஐயாவை வந்து என்றைக்குமே வந்து நம்ம ரெவியர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லியிருக்கார். எங்கேயுமே அதில் நாங்கள் முரண்படலை. அதனால தான் பேர்லாம் மாற்றினீங்களா? இல்லை ஹரி, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்கீம்ஸ், நான் ஒரு டாப் 20 ஸ்கீம்ஸ்க்கு எடுத்துறேன். நான் வேணால் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணி காட்டுறேன், டைம் இருந்தால் ப்ரீஃப் பண்ணி காட்டுறேன், பவர் பாயிண்ட் கூட பண்ணி காட்டுறேன். 20 ஸ்கீம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்கும். த டீட்டெயில்ஸ் ஆர் கோயிங் டு பி ரிவீல் ஷார்ட்லி. இப்போ லேப்டாப் கேட்டிங்க. லேப்டாப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறோம். நீங்கள் வீடு கட்டும் திட்டம் எடுத்திங்கன்னா 3,10,000 ரூபா இருந்ததை இன்றைக்கி 5 லட்சம் ஆக்கியிருக்கோம். அதோட டிசைன் வேறு, தர போடுற இடத்துல டெய்ல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கான பாலிசிஸ் வரும்போது கட்டாயமாக டீட்டெயிலிங் வீடியோஸை உங்களுக்காக ஒரு நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து நீங்கள் புதுசாக கொண்டு வர திட்டங்களுக்கு உங்கள் பேர் வைக்கிறது சரி. அவங்க பண்ணாத நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணும்போது வை நாட் ரீட்டெயின் த நேம்? உதாரணத்துக்கு அம்மா உணவகம் அதே பேரில் தானே நடத்துகிறோம். ஹரி, ஒரே ஒரு குறுக்கீடு. இவர் அண்ணன் என்ஹான்ஸ் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. இந்த கலைஞர் வீடு திட்டமே சொல்கிறேனே, 1 லட்சம் வீடுகளுக்கு போன பட்ஜெட்டில் போட்டது 3,500 கோடி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வீடுகள் இப்போ 70,000 குறைச்சு அதே 3,500 கோடி, 30,000 வீடுகள் குறைவாக இருக்குது. பட்ஜெட் 3,500 கோடி தான். நீங்கள் 3,500 கோடிக்கு பதில் 70,000 வீடுகளுக்கு 6,000 கோடி ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் நாட் என்ஹான்ஸ்மெண்ட். 5 லட்சம் ரூபா வீடுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுக்கணுங்கிற கண்டிஷனும் இருக்குது. அப்போ அந்த அளவு வருமானம் உள்ள, அந்த அளவு இது உள்ள வாங்க இந்த ஸ்கீம் போக முடியும்னு ஒரு கண்டிஷன். இப்போ 30% புதுசான கண்டிஷன். 30% அப்போ தாவே கால இருக்கிறவங்க எல்லாம், காங்கிரஸ்ல இருக்கிற பழைய பெருச்சாளி எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கும். அப்ப போய் வாங்கிக்கோங்க. இதுதான் கணக்கு. இப்ப இதயத்துல்லா மாதிரி இருக்கிற எங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு இதயத்துல்லா மாதிரி இருக்கிற பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் தாவே கால டிமாண்ட் பண்ணி 10 வீடு வாங்கிடுவாங்க. உங்க மந்திரி 30,000 கோடி உங்க குடும்பம் அடிச்சிச்சுன்னு உங்க மந்திரி சொன்னாரு. அதெல்லாம் சொல்லவே இல்ல. அது அவர் சொன்னாரு, நீங்க சொல்ல பொய். நோ பொய் அல்ல. அந்த ஆடியோ பொய்ன்னு சொல்லியாச்சு. அவரே சொல்லியாச்சு. நோ நோ, அதெல்லாம் ஏன் மாத்துறீங்க? அவரை நீங்க பேசுன மாதிரி ஆடியோ காமிக்கவா? நீ பொய். நீங்க பேசுன மாதிரி 10 ஆடியோ காமிக்கவா? அமைச்சர் பதவியில நீங்க மாத்துனீங்க. ஸ்கூல் ஓனர்ஸ் கூட்டமைப்பா பேட்டி தராங்க சார். எங்கிட்ட டிஎம்கே ஆட்சியில பணம் கேட்டாங்க, ஸ்ரீதர் வேம்பு சார்ல இருந்து ஸ்கூல் ஓனர்ஸ் கூட்டமைப்பு தராங்க. பஸ் ஓனர் சொல்றாங்க அவ்வளவு சீக்கிரம் பர்மிட் தர மாட்டாங்க. வெவ்வேறு டிஎம்கே கவர்மெண்ட்ல இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லாம பணம் நிறைய கேட்டாங்க. இப்போ வந்து டிஎம்கே வரும் டிரான்ஸ்பரன்சி பணம் இல்லாம டக்கு டக்குன்னு எங்களுக்கு வந்து வேலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஸ்கூல் ஓனர் சொன்னாங்க சார், ஸ்கூல் ஓனர்ஸ் டிரான்ஸ்பரண்டா பில் வைக்க சொல்றாங்க சார். ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவுன்னு சார் டிரான்ஸ்பரண்டா வைக்க சொல்றாங்க சார். ஆக்ஷன்ஸ் எடுக்க சொல்றாங்க சார். ஏன் ஸ்கூல்ல வச்சிருக்காங்க சார்? ஏன் நான் படிச்ச ஸ்கூல்ல வச்சிருக்காங்க? ஏன் ஸ்கூல் கல்லூர் டிஸ்ட்ரிக்ட், கல்லூர் டிஸ்ட்ரிக்ட் தவாமூல் ஸ்கூல் சார். தவாமூல் இருங்க, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு சார். இல்ல இல்ல, நீங்க மிரட்டாதீங்க சார். ஆங்கர் யாரு கேக்குறீங்க? 5 வருஷம் மிரட்டுறீங்க. ஆங்கர் யாரு கேக்குறீங்க? நீங்க உண்மைக்கு வாங்க. என்னன்னா தம்பி, நீங்க சொல்றது ஸ்ரீதர் வேம்பு சொன்னது உள்பட ஆனார் சொல்றோம் எல்லாமே பொய் கிடையாது. ஸ்ரீதர் வேம்பு வந்து சொல்றது பொய். ஏனா சார் சொல்றதும் போய் ஸ்ரீதர் வேம்பு சார் சொல்றது இப்ப எல்லாரும் சொல்றாங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. நீ பாக்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்ரீதர் வேம்பு சொன்னது சிபிஎஸ்இ ஸ்கூல் பத்தி. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. சிபிஎஸ்இ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எதுக்கு அப்ரூவல்? கவர்மெண்ட் ஸ்கூல் பாது எதுக்கு அப்ரூவல்? என்ன பேசுற நீ? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யார் அப்ரூவல் தருவாங்க? ஆண்டுதோறும் அப்ரூவல் 5 லட்சம். என்ன பேசிட்டு இருக்காரு இவரு? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு 3 வருஷம் கழிச்சு இன்னும் பேசிட்டு இருக்காரு சார். ஸ்ரீதர் வேம்பு ஆயிட்டாரு. ஏன் சகிச்சிட்டு அவங்களுக்காக பேசிட்டு இருந்தீங்க? நீங்க ஒரு விஷயம், அவங்க ஆட்சியில எவ்வளவு சகிச்சிருக்கீங்க நீங்க? கூட்டணி தானே ஒளிய, நாங்க வந்து கூட்டணி ஆட்சி இல்ல. இப்ப நீங்க தாவேக்காவை கேட்டா இன்ன கேட்கலாம் தாராளமா. ஆனா கூட்டணி ஆட்சியில நாங்க இல்ல. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தீங்களே. கொடுத்தோம் சார்.
கூட்டணிங்க தான் எவ்வளவு கொடுத்தோம். பேசுவீங்க? ஆனா கூட்டணி ஆட்சியில் நாங்க இல்ல, கொள்ளையடிச்சது அவங்க. நாங்க எந்த மந்திரி நாங்க இல்ல. இப்போ கொள்ளடிக்க போறாங்க. அதுதான் சொல்றாரு. நாங்க இவங்க மந்திரி கொள்ளை கொடுத்துட்டாங்க, கொள்ளை மந்திரி இல்ல. கொடுத்துட்டாங்க. கொள்ளை அடிக்காதனால ராஜேஷ்குமாருக்கு நாங்க பெரிய ஆட்சி. களங்கம் இது. இந்த ஆட்சி கொள்ளை இல்லை, ஊழல் இல்லை என்பதற்காகத்தான் நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம். சொல்லவே இல்லையா அது நீங்க? 50 வருஷமா ஊழல புறையோடி போனதை ஒழிக்கிறதுக்கு இந்த ஆட்சி வந்திருக்கு. சரி, தந்திரி ஆங்கரை மாத்துங்க. பாத்தீங்களா என்னெல்லாம் மாத்த சொல்றாரு அவரு. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு உங்க ஆட்சி. ஆங்கரை மாத்துங்க. நீங்க ஆங்கரையும் மிரட்டுறீங்க, மாணவர்களையும் மிரட்டுறீங்க, ஆனா உருட்டுறீங்க. பாருங்களேன், தாவே காட்சியில திமுக மிரட்டுது. எவ்வளவு பெரிய மேட்டர் அது. பரவாயில்ல, நான் மிரட்டிட்டே இருக்கோம்ல. ஆனால் நீங்க மாத்தினாலும் மிரட்டுறோம்ல, அந்த மிரட்டல இருக்கும்ல இன்னும். உருட்டுறீங்கல்ல, அதுதான் கெத்து. உருட்டுறீங்க. சுருக்கமா அதுதான் கெத்து. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் முடிச்சு. கருத்து சுதந்திரம் இருக்கா தம்பி? ஜெயில போட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து திமுகவுடைய அடக்குமுறை, யங்ஸ்டர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஆனால் என்னையும் பேச விடாமல் அவங்களையும் பேச விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தொடர்ச்சியாக பேசி பொய்க்கு தான் அவ்வளோ தேவை டைம். உண்மைக்கு வந்து ஒரு சில நிமிடங்களே போதும். கண்டேன் சீரியன் சொல்லி முடிச்சிருங்க பாப்போம். நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் கேட்ட கொஸ்டின் வந்து என்னென்ன புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு கிட்டத்தட்ட 18 நியூ ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 160 ஸ்கீம்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கோம் நம்ம பட்ஜெட்டில். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய சேலஞ்ச் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேலஞ்ச் என்ன, கடன் பிரச்சனை. இதை எப்படி சரி பண்ணணும்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அப்போது கடன் வாங்குறது தவறல்ல, பட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான இடையூறாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன். இதை கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் குறைக்கிறதுக்கான முயற்சிகளை தமிழக வெற்றி கழகம் முதல் நாள்லேருந்தே செஞ்சிட்ருக்கோம். அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க, சார் அங்கங்கே கரப்ஷன் நடக்குது, இது எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னா, இன்றைக்கி பெரிய சேலஞ்சாக இருக்கிறது பியூரோக்ரஸியும் தான். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த பியூரோக்ராட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒத்துழைச்சாங்களோ அவங்கள வச்சு செயல்பட்டது உண்மையான விஷயம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் அக்யூஸ் லிஸ்ட்டில் 7 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு IAS அதிகாரியும் இருக்கார். அப்போ பியூரோக்ராட்ஸுமே வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் அவங்க. நீங்கள் வந்து போஸ்டிங் மாற்றி கொடுக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா நம்மளுக்கு கட்டாயமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் தேவை. ஃபினான்ஸ் செக்ரட்டரி அட்ரஸ் பண்ணும்போது கிளியராக என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெவென்யூ ஆக்மெண்டேஷன், அது வருவாய் ஏற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணி தான் சில ஸ்கீம்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இதில் எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. போன வாட்டி கொடுத்த ஸ்கீம் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? பிங்க் பஸ்ஸை அவருடைய கட்சியை சார்ந்த பொன்முடி அவர்கள் OC பஸ்ன்னு விமர்சிச்சிருக்காரு. தரக்குறைவாக பெண்களை பற்றி பேசியிருக்காரு பொன்முடி அவர்கள். இவ்வளோ பெரிய சேலஞ்சஸில் தமிழ்நாடை விட்டுட்டு உங்களெல்லாம் அடக்குமுறை பண்ணுற மாதிரி அவருடைய டிஎம்கேவோட ஸ்போக்ஸ் பர்சனை வந்து பண்ண வைக்கிறாருன்னா இதை MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்காருன்றது தான். நான் ஒரு சமயம் அவரை மாதிரி பேசியிருந்தா என்னுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பார், அப்படி பேசக்கூடாதுன்னு. இவர் இப்படி பேசியிருக்காருல்ல, MK ஸ்டாலின் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, அவரை அடக்குமுறை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வியோட என்னோட பதில். அவங்க என்ன மிரட்டுறாரு? கரெக்ட். ஒரு MLA கையை பிடிச்சி முறுக்குறாரு. என்ன பண்ண? எந்த MLA உங்களுக்கே தெரியும். அது அலிகேஷன். இது நேரடியா நடக்கிறது. பதில் சொல்லி ஒரே பதில் சொல்லிடுறேன். நீங்க அவங்களே பாக்குறாங்க எப்படி அடக்குமுறை பண்றாருன்னு. தலைவர் கூப்பிட்டு மிரட்டுவாரா? கண்டிப்பாரா? என் தலைவர் என்னை கூப்பிட்டு மிரட்டினா தரத்தாழ்ந்து ஏற்றுக்கொள்வேன். ஆமா தலைவர், நான் பண்ணது தப்பு தான், இந்த இந்த நம்ம யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணது தப்பு தானே. ஆனா ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு MLA பாலியல் குற்றவாளியை பதுக்கி வச்சார்ல, அவர் உங்க தலைவர் கூப்பிட்டு கண்டிச்சாரா? கடலூர்ல ஒரு MLA ராணிப்பேட்டையோட நிர்வாகம் ஒரு பொண்ணு நேத்து கூட டிஜி பாஸ் கதறிட்டு போகுது. உங்க மாவட்ட செயலாளர் வந்து நேத்து கூட இந்த மாதிரி பாலியல் பண்ணாங்க. ஒரு காவலர் பெண்ணை அநியாயமா இது பண்ணீங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணீங்க. நாங்க தலைவர் கண்டிச்சு பேசிட்டு இருக்கோம். இருங்க, உங்க தலைவர் கூப்பிட்டு கண்டிப்பாரா? MLAவையே கண்டிக்காத ஆளு உங்க அமைச்சர் மேல பழனி 100 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இன்னமும் இருக்குது. 2 அமைச்சர் சேர்ந்து ஆமா தப்பு நடந்து ஒத்துக்கிட்டாங்க, ஆனார் ஒத்துக்கிட்டாங்க. உங்க தலைவர் கூப்பிட்டு கண்டிச்சாரா? உங்க தலைவர் அதை கூப்பிட்டு கண்டிச்சாரா? அப்ப இதெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்காத தலைவரை விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 100 மடங்கு மேலானவர். என்ன அப்புறம் மற்றவங்கள்ட்ட கேள்வி பண்ணு. அதாவது எங்களுடைய அமைச்சர் அந்த விஷயத்தை பத்தி பேசும்பொழுது தவறு நடந்திருக்குதுன்னு ஒத்துக்கிட்டு அந்த தவறுக்கான இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு வந்திருக்காரு. CBCID இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதில் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த சப் ரெஜிஸ்டர் கூட நேற்று அரெஸ்ட் ஆயிருக்காரு. அப்படின்னும் பொழுது ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கோர்ட்டுக்கே தெரியும், இட்ஸ் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். அப்போ கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் அது இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் தானே.
ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே திசை திருப்பதில் வந்து அவங்க வந்து ரொம்ப வல்லுநர்கள். நீங்க கோயில் இஷ்யூ கூட பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஆபீசர்ஸால நடந்தது. அதை சரி பண்றதுக்கான முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரினா நம்ம தப்புன்னு ஆபீசரா? இல்ல ஹரி, நீங்க எடுத்து இன்வெஸ்டிகேஷனை பாருங்களேன். நீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கொஸ்டின் கேட்ட உடனே அது வந்து இட் மே நாட் பி ரைட் கொஸ்டின். லெட் மீ கம்ப்ளீட். இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் பாருங்க, பேசவே விட மாட்டேங்கிறாரு. நீங்க இந்த வீடியோ எடுத்து MK ஸ்டாலின் அனுப்பிச்சு விடுங்க, அவரே நானே அனுப்பி விடுறேன். அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா அப்படி பேசக்கூடாது. இந்த ஜெகதீஸ்வரியம்மா பேசுனாங்களே அதெல்லாம் பார்த்தா ரசியம். See, எல்லாமே all matters are considered. இப்போ நீங்க 3 monthsல இவ்வளோ ப்ரெஷர் எங்க மேல வைக்கிறீங்களே, இத்தனை 60 வருஷம் ஆட்சி காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்து மேல எவ்வளோ கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டிருக்கீங்க? எத்தனை எபிசோட் பை எபிசோட் நடந்திருக்கு? எத்தனை எபிசோட் அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, நாம எல்லாம் தட்டி கேட்டிருக்காரு என்கிட்ட, இப்பவும் கேக்குறாரு. எந்த அலிகேஷன் வந்தாலும் எங்களுடைய தலைவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கான ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அப்படி தவறு இருந்தால் கட்டாயமா அவங்களுக்கு பதவி போகும்ன்றதை அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார், அன்பழகன் ஃப்ரம் திண்டிவனம். ஸோ நீங்கள் சொல்லும் போது ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இது வந்துட்டு கவர்ச்சி அப்படின்னு. ஸோ 108 தொகுதிகள் ஜெயிச்சு 35% விழுக்காடு வந்துட்டு ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அதை நீங்கள் இன்னமும் கவர்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு அது என்ன சொல்ல வரீங்க? வந்து மக்களின் தீர்ப்பை நான் தலைமை வணங்கி ஏற்கிறேன். 108 தொகுதி ஜெயிச்சு இன்றைக்கி உங்களுடைய முதல்வரில் என்னுடைய முதல்வர் யாருன்னு கேட்டால் கூட நான் வந்து மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய் தான் சொல்லுவேன். வேற வழி. ஆனால் அவருடைய அடித்தளம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது சினிமாவின் பின்புலம், அதன் மூலமாக வரக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அவரை நம்ம கவர்ச்சின்னு சொல்லல. எம்ஜிஆர் வந்து நம்ம புரட்சி தலைவர் அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப இவருக்கு மட்டும் அந்த கவர்ச்சி டேக் ஏன் வருது? ஒரு நிமிஷம், எம்ஜிஆர் அவருடைய வரலாறு தெரிஞ்சால் நீங்கள் இப்படி சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. 1954 அரசியல் இயக்கத்தோடு தன்னை இணைத்து இந்த திராவிட கொள்கைகளை படங்கள் மூலமாக கொண்டு சேர்த்து அவர் முதலமைச்சராக அமர ஆண்டு 1977. 23 ஆண்டுகள் ஒரு அரசியல் பயணம், ஒரு கட்சியோட பொருளாளர், அப்படி இருந்து வந்த ஒரு பாரம்பரியம். ஆனால் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் தன் திரைத்துறையினுடைய முதலீடை மட்டுமே நம்பி அதன் மூலம் கிடைக்கப்பட்ட விளம்பரத்தை தான் நான் கவர்ச்சின்னு சொன்னேன். நான் எதுவும் தரைக்குறைவாக சொல்லலை. நீங்கள் சொன்னக்கூடிய பொறுத்து எங்கள் புரட்சி தலைவருக்கு பொருந்துன்னா ஆமாம் பொருந்தும், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பொருந்தும் ஆமாம் பொருந்தும், அது தவறு கிடையாது. நான் ஏதோ தவறாக சொன்னோம், அதை கேவலமாக சொன்னோம் இல்லையே. கவர்ச்சி என்பது ஆபாசம் அல்ல, கவர்ச்சி என்பது ஒரு விளம்பரத்தின் பரிணாமம். அப்படி சொல்கிறேன் நான். சுருக்கமாக சொல்லணும்னா திமுக என்ன பண்ணுச்சோ, என்ன விளம்பரத்தை நம்பி ஆட்சி பண்ணாங்களோ அதே விளம்பரத்தை நம்பி தான் இப்போ இந்த ஆட்சி ஆரம்பிச்சிருக்கு. பெயர் மாற்ற இப்போ அதிமுகவோட சாதனை இல்லை, அதிமுகவோட சாதனையோட ஸ்டிக்கரை திமுக ஓட்டினாங்க, திமுக ஸ்டிக்கர் மேலே இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் பேசுறது கேட்டிருப்பீங்க, 2 பேரும் 5 லட்சம் கொடுத்தோம் வீட்டுக்கு, 5 லட்சம் கொடுத்தோம். உடனே திமுக என்ன சொன்னார், இதே தொழில் 10 வீடு வாங்கிட்டு ஆட்டையை போட்டுருவாருன்னு. இவர் என்ன சொன்னார், நாங்கள் 3 லட்சம் கொடுத்தோம். இதனுடைய துவக்கப்புள்ளி எங்கிருந்து வந்தது? இந்த துவக்கப்புள்ளி ஒரு லீடரோட விஷன். லீடர்னா என்ன வேணும்? தொலைநோக்கு பார்வை வேணும். குடிசை இல்லா தமிழகம் சொன்னது யார்? புரட்சி தலைவி அம்மா. இங்கே தமிழ்நாட்டில் குடிசையே இருக்கக்கூடாது, எல்லாம் காங்கிரீட் வீட்டில் இருக்கணும். அதனால் அது பேர் பசுமை வீடு திட்டம் சொல்லி ஆரம்பித்து 1.5 லட்சம் ரூபாவில் ஆரம்பித்த அந்த திட்டம் அதை படிப்படியாக 3 லட்ச ரூபா வரைக்கும் நான் தரேன்னு உயர்த்தினது. மத்திய அரசு பங்கீடோடு வரக்கூடிய விஷயத்தை நான் 1.5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி 3 லட்சம் உயர்த்தி 3 லட்சம் பசுமை வீடுகள் கட்டி முடிச்சிருக்கிறோம். அந்த திட்டத்தை தான் இப்போ அடிச்சுக்கிறாங்க. நான் அதை விட 1000 ரூபா கொடுத்தேன், நான் அதோட 10,000 கொடுத்தேன். ஆனால் விஷன் எங்க, துவக்க புள்ளி எங்க? நான் 1970 நான் நடுவில் குடிசை மாற்று வாரியத்தை ஆரம்பித்த ஒரு கலைஞர் மறந்துட்டேன். இல்லை, நான் வந்து நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம், நான் இடைமறி ஒரு வாரியத்தை ஆரம்பிச்சு கலைஞர் இருக்கேன். நீங்க வாரியத்தை ஆரம்பிச்சு என்னத்தை சாதிச்சீங்கன்னு உலகத்துக்கு இன்னைக்கு நான் என்ன சென்னையில் இருக்கிற மொத்த குடிசை வாரியம் தான். அந்த வாரம் என்ன இருக்கு சத்யன்? தப்பா பேசாதீங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசுறேன். உங்க வாயில பேசுங்க, நான் பேசுறேன். ரைட்டா தப்பா நீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. நீங்க தனிநபர் சின்ன பசங்க உண்மை சொல்லுங்க. இந்த மேடையில இருக்கும்போது உதாரணமா தனிநபர் விமர்சனம் வேண்டாம். நான் தவறா சொல்றேனா இல்லையா? நான் அவங்க இடையே போடுறேன். உங்க சான்ஸ், உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. உங்களோட சின்ன பசங்க மடிக்கணினி திட்டம் என்னச்சு? டிஜிட்டல் லிட்ரஸி. நாளை உலகமே மடிக்கணினியை சார்ந்துதான் இருக்க போகுது, மடிக்கணினி எல்லாம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அந்த திட்டத்தை என்ன ஆரம்பிச்சது யாரு? மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கொடுத்து எத்தனை மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம்? 55 லட்சம் மாணவர்களுக்கு கேட்கும். சைக்கிள் திட்டம், லேப்டாப் திட்டம், இதெல்லாம் அங்கேருந்து ஸ்டிக்கர் ஒட்டினதாச்சுங்கிற. ஸ்டிக்கர் ஒட்டலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் உங்க வரி பணத்தில் வந்தது. அது இவங்க யார் அந்த ஸ்கீம்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டன்னு சொல்றதுக்கு? உங்க வரி பணம் இந்த ஆட்சியில் வருது. நீங்க கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு சேர வேண்டிய கடன், வாங்கின கடன், உங்களுக்கு சேர வேண்டிய கடன், அது இந்த ஆட்சியில் சேரும் பொழுது எங்களுடைய ஆட்சி, அதாவது நீங்க மக்கள் மேண்டேட் கொடுத்த வந்த ஆட்சி. அன்பழகன் அழகா கேட்டார், மக்கள் தானே எலெக்ஷன் மேண்டேட் கொடுத்தாங்க.
அப்போ சிஎம் ஆகிறதுக்காக மக்கள் கொடுத்த எலெக்ஷன் மேண்டேட்டுக்கு பழைய ஸ்கீம்ஸ் பேரை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா என்ஹான்ஸ் பண்ணுறோம், அதை ஃபைன் டியூன் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரை மாற்றுறோம். அப்போ இந்த ஸ்கீம் எங்கள் ஸ்கீம் தானே, நம்மளுடைய தாவேக அரசாங்கத்தோட ஸ்கீம் தானே. அப்போ அந்த ஸ்கீமுக்கான புதிய வடிவத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம புதிய பெயரும் வச்சிருக்கோம். அம்மா உணவகத்தை என்ஹான்ஸ் பண்ணதா சொன்னீங்க, பேர் ஏன் மாத்தல? அம்மா உணவகம் பொறுத்த வரைக்கும் அதுக்கான என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி அரசாங்கம் கொடுத்த அதே சிஸ்டம்ல தான் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்றோம். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா திமுக அரசாங்கம் இருக்கும்போது அம்மா உணவகத்தை டிஸ்கண்டினியூ பண்ணாம அதை அடைச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அம்மா உணவகம் ஃபுல்லா க்ளோஸ் ஆகல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அர்பன் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தது. அதை இப்போ கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மாற்றுறதுக்கான முயற்சிகளை வந்து ஸ்ட்ரக்சரில் பண்ணிகிட்டு இருக்கோம். அம்மா உணவகம் மூடினதை இன்னைக்கு நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ரீடிசைன் நடக்கல, மெனூஸ் ஆல்ரெடி இருக்கு. இதை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய நோக்கமே. ஒரு லீடர்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர்னு ஒன்று வரணும்ல, மக்கள் நலன் குறித்த ஏதோ ஒரு விஷயம் வந்து வரணும்ல, தெரியணும்ல. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், லேப்டாப்பை கொடுத்தோன்னு சொன்னேன், தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் கொடுத்துருக்கோங்கிறேன். பெண் வந்து கருவுட்டிருந்தாங்கன்னா நாங்கள் 18,000 ரூபா கொடுத்துருக்கோம். அந்த குழந்தை பிறந்த பிறகு 27 பொருள் கொடுத்த பெட்டகத்தை கொடுத்துருக்குறோம். அந்த பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் கொடுக்குறோம், புத்தக பை கொடுக்குறோம், யூனிஃபார்மை கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம். அந்த கல்விக்கான செலவை நம்ம ஏற்றுக்கிறோம். சமுதாய கட்டமைப்பில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவைன்னு பார்த்து பண்ணக்கூடிய இயக்கங்களாக திராவிட இயக்கங்கள் இருந்திருக்கு. அவங்களோட சிக்னேச்சர் என்னன்னு கேக்குறீங்க சத்யன் சார்? அவங்களோட சிக்னேச்சர் ஒண்ணே சொல்லிடுறேன். சிக்னேச்சர் என்னன்னு கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் லஞ்சம் கொடுக்காதீங்க வாங்காதீங்க அப்படின்னு ஓப்பனா பிரகடனம் செஞ்சிருக்காங்க? ஒரு அந்த 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 அப்படி கொடுத்தா அதை வந்து தடுக்கிற டிபார்ட்மெண்ட் பேர் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை. அது எப்போ ஆரம்பிச்சது? இட் கோஸ் a very long way. 1965 திராவிட இயக்கங்கள் ஆரம்பிச்சது. ஒரு குற்றம் செய்யாதீங்க சார். இருங்க சார், ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க. இந்த மாதிரி இடைமறிச்சு கத்துறது நாகரிகம் இல்ல. இது ஒரு நிமிஷம், ஒருத்தர் பேச வேண்டிய நேரத்துல பேச பொறுமையா உங்க டர்ன் வரும்போது சார் அப்படி சொன்னவர் தான் சார் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு டாக்ஸே கட்டல. கொஞ்சம் அமைதியா இருங்க சார், பேச விடுங்க. தனிப்பட்ட விஷயம் ஒருத்தர் பேசும்போது ஆமா இதயத்துள்ளாக்கு இப்ப திமுக முட்டுக்கு தனிப்பட்ட விஷயமா வந்து போறோம். பணத்தை கொள்ளை அடிச்சீங்கறதா மக்களுடைய கேள்வி. மன்மோகன் சிங் ஆட்சியில அடிச்ச கொள்ளைக்கு இப்பதான் சார் வெர்டிக்ட் வந்திருக்கு. மன்மோகன் சிங் மேல நீங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது. என்னது அவர் நிறைவா வாழ்ந்தவர். மத்த எல்லாரும் மேலயும் சொல்லலாமா சார்? அது நீங்க கல்மணி பேர் சொல்லலாமா சொல்ல முடியாது. ஊழலுக்காக நான் வந்து இது கொலை அடி சண்டை நினைச்சு வரேன். தண்டிக்கப்பட்ட ஜெயிலுக்கு போறது உங்க அம்மா இளைஞர்கள் பாக்குறாங்க. இது கொலை அடி சண்டையை மாத்த வரல. இதயத்துள்ளா கூட புடிச்சிக்கலாம். நான் வேணா அமைதியா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க. காமராஜர் அவர்கள் மூடப்பட்டிருந்த பள்ளிக்கூடங்களை திறந்தார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை கிளம்புறாரு. கொலையடி சண்டை சார். அது எப்படி பேச கேட்கணும், அது நாகரிகம். நீங்க எல்லாம் காமராஜர் நீங்க மறந்தீங்க. 11வது வகுப்பு வரை இலவச கல்வி கொடுத்தாரு. கலைஞர் 12வது வகுப்பு பியூசி கொடுத்தாரு. ஏன் இதை ஏன் சொல்லல? நான் கேக்குறேன். நீங்க காமராஜர் திமுகவோட கூட்டணி 18 வருஷம் இருந்தீங்க. நீங்க எல்லாம் உங்க அம்மா அம்மான்னு சொல்லும்போது 18 வருஷம் கூட்டணி இருந்த திமுக இந்த கேள்வி எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? எத்தனை தடவை மிரட்டி அறிக்கை விட்டுருக்கீங்க? நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களோட கையால அடக்கி அமைதியா உட்கார்ந்து ஊழல் காசு என்ன பேசாம இருந்துட்டு இங்க வந்து ஏன் கத்துறீங்க? காங்கிரஸை நோக்கி தான் கேட்குறேன். என் பேர் ஹர்ஷிகா, சென்னையிலேருந்து வரேன். திமுக ஆட்சியில் வந்து இவ்வளோ நாள் கேள்வி கேட்காத காங்கிரஸ் அவங்களோட இருந்து இப்போ திருப்பி தாவேக ஆட்சியில் மட்டும் கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்ன? அதை இந்த கேள்வி அவங்க முன்னாடியிலேருந்தே கேட்டுக்கலாம். திமுக நோக்கி இப்போ கேட்குறாங்கங்கிறீங்க, அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு. சகோதரியை கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நாங்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கல. பல போராட்டங்கள் என் தலைமையில் நடந்திருக்கு. போராட்டம் பண்ணீங்களா? நான் தான் என் தலைமையில போராட்டம் சார். ஆமா, 5 வருஷமா. ஏன் உங்களோட எத்தனை? அது மட்டுமல்ல நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு நான் தான் போய் நின்றேன். அதே மாதிரி ஆசிரியர்கள் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை. எங்க கட்சி வந்து உங்களுக்கு திமுக செய்த இந்த தொழிலாளர் பிரச்சனை வந்துச்சு பாருங்க. 8 மணி நேர வேலையை 12 ஆக்கும் போது எதிர்த்தோம். பஸ் தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் பண்ணும்போது நாங்க எதிர்த்தோம். நாங்க கூட்டணியில இருந்தாலும் எதிர்த்தோம். என் தலைமையிலே பல போராட்டம் நடந்திருக்கு. அதுல ஒன்று சிறைவாசிகளை 30 வருஷம் வச்சிருந்த அந்த போராட்டம் என் தலைமையில சண்முகச்சடைச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால நாங்க அங்க கூட்டணி ஆட்சியில இல்லை. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க செஞ்ச தவறுகள் கூட அவங்க தான் செய்ய முடியும். நாங்க கேட்கத்தான் முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் பல நேரங்களில் அந்த போராட்டங்களை செய்திருக்கிறது. சகோதரி கேட்டது உண்மை. நாங்கள் முட்டு கொடுத்தோம். அந்த தவறை நாங்கள் உணர்ந்தோம். இன்றைக்கு ஒரு நியாயமான ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்காண்டி நாங்கள் தான் முதல்ல
அங்கே தாவேக்காவுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம். சரியா விஜயத்துள்ளாக்கு வாழ்த்துக்கள். திமுகவுக்கு முட்டு கொடுத்தோம். இப்ப தாவகாக்கு முரட்டு முட்டு கொடுக்கிறோம். எப்படியா இப்போ வாழை மரத்துக்கு முட்டு தர மாதிரி வாழை மரத்துக்கு முட்டு தர ஸ்கீம் மாதிரி நீங்க பாஜகவுக்கு மோடிக்கு முட்டு கொடுத்துதான் 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் 1000 ஆக்கிட்டீங்க. 60 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல இன்னைக்கு 100 ஆக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த முட்டு அதிமுக பாஜகவுக்கு கொடுத்த முட்டு. நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நாங்க அந்த கூட்டணி அதான் உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து திமுகவை அண்ணா 60 ஆண்டு கால ஊழல், நாங்க எந்த ஊழலும் செய்யல. பெருந்தலைவர் காமராஜர் சொல்ல வந்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. 7.5 விழுக்காடு அதிமுகவை பாராட்டுறேன். நீட்டு விளக்கு 7.5 விழுக்காடு கொடுத்தாங்க. அதுக்கு நான் போராடினதுக்கு இப்ப சொல்ல வர்றேன். அப்ப 2.5 விழுக்காடு ஏன் கொடுக்கலன்னு நான் 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்தோம், அவ்வளோதான். ஒரே கூட்டணி ஆட்சி இல்லை. இப்போ தாவே காட்சி தவறு செய்தால் அந்த தவறுக்கு நாங்களும் பொறுப்பு தான். அதில் மாற்றுக்கருத்தல்ல, எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணிட்டு இருந்தேன் 11 போராட்டம் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அவர் பண்ணது. ஆனால் தந்தி பேசுறதுல 3 போராட்டம் தான். நீங்க எண்ணிட்டு இருந்தேன் நான். நீங்க தான் எல்லாம் சொன்னீங்க. எல்லாம் எண்ணிட்டு இருந்தா உட்கார்ந்து நீங்க தான் லைனா சொன்னீங்க. நான் இத்தனை அறிவார 2 தடவை கேட்டாரு, நீங்களா பண்ணீங்கன்னு. நான் சொன்ன தந்தி டிவிக்கே தெரியல. ஆனா ஒண்ணுக்கு நான் தந்தி டிவிக்கே தெரியல. என்ன அந்த 7.5 10 ஆக்கணும் அப்படின்னு உங்க ஆட்சியில தொடர்ந்து குரல் கொடுத்தார். மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இல்ல ஒரு சேனல் நான் தான் தொடர்ந்து போராட்டம் ஒரு சேனல்ல இன்னைக்கு அமைச்சர் சரத் போய் சொல்லி அந்த 37 அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டேடியத்துல இருந்தாரு அவரேதான். அவர் ஆட்சி காலத்துல யார் ஆட்சியால திமுக ஆட்சி காலத்துல ஸ்டேடியத்துல இருந்து தவறு செஞ்சார்ல அவரா இருக்கும். ஓகே சார், ஐ வீரகுமார் ஃப்ரம் காரைக்குடி. சார், நான் திமுக நோக்கி கேள்வி கேட்க நினைக்கிறேன் சார். அதாவது இப்போ நீங்கள் கரப்ஷன் ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க சார். அதாவது கரப்ஷன் இஸ் த பார்ட் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்னு ஆக்கி வச்சதே திராவிட கட்சி இல்லை சார். ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்று உடைச்சிருக்காங்க சார். அது புரட்சி சார். இளைஞர்களை அரசியல் மயப்படுத்திருக்காங்க, அது புரட்சி சார். 75 ஆண்டுகால கட்சிக்கு ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு தாவேக்காங்கிற ஒரு கட்சி தேவைப்பட்டுச்சு, அது புரட்சி சார். அதாவது நம்ம வந்து இப்போ அரசு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு சார். அதாவது அரசு அலுவலகத்துக்கு வெளிலேருந்து ஒரு அரசு அதிகாரி வந்து இது பண்ணிக்கிறாரு, எங்களால் யூபிஐல காசு அனுப்ப முடியல, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்போ லஞ்சம் ஒழிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸில் ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு, அதாவது நான் உங்கள் லஞ்சம் கேட்டால் உங்கள் அண்ணன் விஜய் நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம் சார். ஊழல் ஒழிக்கிறதுக்கான ப்ராசஸில் தாவேக்கா நோக்கி போய்க்கிருக்காங்க. இதை மறுக்கிறதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஊழலை ஒழிக்கிறதுக்கான ப்ராசஸ்ல அவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னுடைய பார்வையா இருக்கு சார். இல்ல ஊழல் பண்ண முடியலன்னு கவலை இல்ல, ஊழலுக்கான ஒழிக்கிற ப்ராசஸ்ல இருக்கிறவங்களே ஊழல் பண்றாங்கன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்பவும் சொல்லிட்டு இருக்கேனே, டெய்லி வந்துட்டு இருக்கே, தினம் வந்துட்டு இருக்கே. எப்படி என்ன சொல்றேன்னா, தம்பி சொன்னீங்கல்ல ஜென்சி இதுவே ஒரு கட்டுக்கதை சார். நீங்க சார் ஜென்சி டிஎம்கே ஆரம்பிச்சீங்க? டிஎம்கே ஆரம்பிக்கல இது சார். ஜென்சி டிஎம்கே ஊர்ல மீட்டிங் வச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன், டிஎம்கே ஆரம்பிக்கல இது. நீங்க புரட்சியாளர் ஜூலி ஒரு நிமிஷம் அது யாருன்னா அவர் சொல்ற ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் இப்பவும் சொல்றேன் ஜென்சி டிஎம்கே இஸ் நாட் பீன் ஃபவுண்டட் பை டிஎம்கே. நீங்க முறை சொல்ற பேப்பர் உண்டு டிஎம்கேக்கு. இப்போ நாங்க செய்தி தொடர்பு அவங்க தான் சொல்லணும், இவர் சஃபீஸர் பண்ணி பேசுவார்னு சொல்லணும். முரசொலியில் அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் இது இந்த டேட் வரை வரல. அது அவங்களாவே தன்னிச்சையா பண்றாங்க, அவங்க இஷ்டம். ஏன்னா அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாதிரி நான் பேச வருத்தப்பட்டீங்க. இப்போ நாகரிகம் இருக்கா இல்லையா? என்னன்னா முட்டை வெளியே கொடுங்க. என்னன்னா ஜென்சி டிஎம்கே ஆரம்பிட்டு உங்களுக்கு உங்க வருத்தம் புரியுது. என்னடா இது நம்ம ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தோம், அதை வச்சுக்கிட்டு அந்த குக்கர் நம்ம வச்சிருந்தோம், குக்கர் மாறுதுன்னு உங்களுக்கு புரியுது. அது எனக்கு தெரியுது, அந்த வருத்தம் நல்ல முகத்துல தெரியுது. அது பிரச்சனை வந்தா உங்க ஆட்கள் தான் போய் முதல்ல நிக்கிறாங்க. அதாவது யார் இப்போ இந்த பசங்களுக்கு பிரச்சனைனா சத்தியகுமார் போக மாட்டாரு கோர்ட்டுக்கு. நாளைக்கு அவர் ஃபீஸ் வாங்கிட்டு போவாரு, இவ்வளவுதான் விஷயம். அதாவது நீங்க இந்த பசங்க ஏன்டா வராங்க, டாக்டர் இதுக்கு வராங்க, நான் ட்ரீட் பண்ணுவேன், ஃபீஸா வாங்குவேன், இவ்வளவுதான் விஷயம். அது வேற இது வேற. ஒன்று சொல்றேன் கேளுக்கு தம்பி, நீங்க என்ன சொன்னீங்க, புரட்சி நடந்துச்சு சொன்னீங்க. நாங்களும் ஒத்துக்கிறோம், புரட்சி நடக்கட்டும்ங்கிறோம். நடக்கலங்க தானே பேசிட்டு இருக்கோம் இது வரையும். இன்னைக்கு வரை என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? ஓட்டுக்கு இவ்வளவு நாள் காசு கொடுத்தீங்கல்ல சார், அதை உடைச்சிருக்காங்க. நான் ஒன்னு சொல்லவா? என் கூட வரியா நீ? திருநெல்வேலின்னு ஒரு தொகுதி, அங்க ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா ஒரு ஓட்டுக்கு? தைரியமா சொல்லு பாப்போம். பேர் சொல்லிட்டேன், தைரியமா சொல்லு பாப்போம். ஆர்எஸ் முருகன் பேர், ஏன்னா ஆர்எஸ் முருகன் பேர் ஃபேமஸ். எப்படி கொடுத்தாரு சார்? அப்ப நீங்க இன்னொரு மேட்டர் வந்தது. இன்னொரு மேட்டர், அவங்க கட்சி கூட்டத்திலேயே ஒருத்தர், கட்சி கூட்டத்திலேயே அவரையும் கொஞ்சம் பேச விடுங்க. அண்ணா ஹரி மாறுங்க, சேர் பாருங்க முதல்ல. இல்லையா ஒரு கிலோ டீயே கொடுங்க சும்மா. என்னன்னா தம்பி, ஆர்எஸ் எவ்வளவு கொடுத்தா எல்லாருமே நீங்க அந்த பொதுப்படையா சொல்றது தவறு. தாவேக்கால இன்னமும் இருக்கு.
நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நடந்தது, என் கண்ணு முன்னாடி நடந்தது. நான் வேலை செஞ்ச திருச்செந்தூர் தொகுதியில தாவேகா வேட்பாளர் கொடுத்தா எனக்கு தெரியும். நீங்க புரியுதுங்களா? இல்ல அப்படி மாறடி. நீ என்ன சொன்ன முதல்ல? நாங்க உடைச்சோன்னே, நீ உடைக்கல நான் சொல்றேன். நீங்க உடைக்கல, நீங்க போய் சொல்றீங்க நான் சொல்றேன். நீ ஆனா மீண்டும் எங்க போற? நீங்க கொடுத்தீங்களா அதை நான் கொடுத்தோங்கற. அது தவற அது ஒரு அடி அடிக்கிறதுக்கு 10 அடி அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார்? இல்ல நம்ம வந்து எங்கேயுமே பரிசுத்தமா நடந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இங்க ரொம்ப பரவலானது, இங்க கொடுக்காமையும் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, காசு ஓட்டுக்கு பணம் தருவது தவறு என்பது எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா நாங்க தரவே இல்லைன்னு ஒரு கட்டு சோத்தை தூக்கி நடு வீட்டுல வைக்கிற பாத்தியா, அங்கதான் தப்புங்கிற. நீங்க மீண்டும் மீண்டும் இளைய சமுதாயத்தை இந்த மாதிரி பொய் சொல்லி வச்சிருக்கீங்க. ஏன்னா நேத்து பட்ஜெட்ல 2500 ரூபாய் அறிவிப்பு வரல. ஏன் தெரியுமா தம்பி உனக்கு? இன்னும் 3 வருஷம் ஆகல சார். நீங்க 5 கோடி வாங்கி வச்சிட்டு போறீங்க. இல்ல தம்பி, ஏன் தெரியுங்களா? உங்க கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா, முன்னாடி எங்க அண்ணன் பாக்கெட்ல இருந்து தருவாரு, எங்க அண்ணன் இதுல இருந்து தருவாரு, 2500 ரூபாய் நாங்க மக்கள் போனா வேணாம், அரசு போனா வேணாம், எங்க அண்ணன் தருவாருன்னு சொன்னாங்க. அதனால நாங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, 110 விதியில அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, பனையூர் ஃபண்ட் நாங்க கொடுக்க போறேன் 2500 ரூபாய் எல்லாருக்கும் சொல்லுவாரு. நாங்க இருக்கோம். அதுதான் உண்மை. பனையூர் ஃபண்ட் தருவாரு. அதே உங்க தாவாக்கா கேண்டிடேட் சேலத்துல என்ன சொன்னாரு? மேற்குல எவ்வளவு கொடுத்தோம், கிழக்குல எவ்வளவு கொடுத்தோம்னு பேசின பொது வழியில் இருக்கு. அரசு வழக்கறிஞருக்கு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டது யாரு? வெளியே கொண்டு வந்த அந்த கட்சியோட நிர்வாகி, தாவாக்கா நிர்வாகி. இதுவரை வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது? எங்க இருக்காங்க? அதை எல்லா தலைமையும் கண்டுகிட்டு தான் இருக்கு பிரதர். எடப்பாடியா இருந்தாலும் அதை தான் கண்டுகிட்டு இருக்காரு, முக ஸ்டாலின் இருந்தாலும் அதை தான் கண்டுகிட்டு இருக்காரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, யார் ஊழல் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களே கட்சி விட்டு வெளியே அனுப்புறது பேர் நடவடிக்கை கிடையாது. தாவேக்கா நோக்கி நான் கேட்குறேன் சார். என்னோட பேர் வந்து செண்பகம், நான் மதுரையிலேருந்து வரேங்க சார். இப்போ வந்து சார், நீங்கள் போன ஆட்சியில் கடன் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க சார். இனி அடுத்து கடன் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு வந்து 8 கிராம் தங்கம் தரதா நீங்கள் சொல்கிறீங்க சார். மோடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு சார், இந்த மாதிரி நகை நீங்கள் வாங்காதீங்க, அதே மாதிரி பொது போக்குவரத்தை பயன்படுத்திங்கன்னா அவர் நிதி நிலையை தெரிஞ்சு தான் இந்த அறிக்கையை மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு சார். ஸ்ட்ரெயிட்டாக மக்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணாலும் ஒரு அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்தை தான் நீங்கள் திணிக்கிறீங்க சார். அத்தியாவசியம் வந்து இதில் மேற்கொண்டு அத்தியாவசிய பொருட்கள், அதனால் நீ அடுத்தடுத்து விலை உயர்த்தினீங்கன்னா அடிப்பட்ட மக்கள் வந்து பாதிப்பாங்கள்ல சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்? செண்பகம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் அண்ணன் சீர்வரிசை திட்டத்தில் 8 கிராம் கோல்டு கொடுக்கறத வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலாக திமுக வந்து விமர்சிக்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அது வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது சோஷியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம். இன்றைக்கி யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்களோ யாருமே 21, 24, 23 வயசுன்றது அவங்கவுங்க ரியலைஸ் பண்ணி இன்றைக்கி எஜுகேஷன் வந்து பரவலாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதனால் வந்து அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. அப்போ கல்யாணம் நடக்கும் பொழுது ஒரு வசதியான வீட்டில் இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு என்ன மினிமம் இருக்கும், ஒரு 8 கிராம் கோல்டு, ஒரு சில்க் சாரி இருக்கும். அதை இன்னைக்கு ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நலத்திட்டமாக, திமுக சொன்ன மாதிரி ஓசின்னு என்றைக்குமே நாங்கள் சொல்ல மாட்டோம், நலத்திட்டம். ஏன் தெரியுமா நலத்திட்டம்? அந்த 8 கிராம் கோல்டு கூட நீங்கள் பே பண்ண டேக்ஸ், உங்கள் பேரில் வாங்கின கடனை திருப்பி கோல்டு உங்கள் கைக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கைக்கு திரும்பி வரும்பொழுது அந்த கோல்டு அப்ரிஷியேட் ஆகும்போது அது உங்களுக்கு தான் பயன்பட போகுது. இட்ஸ் அ சோஷியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ங்கிறத தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுக. எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள், நான் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் என்னை வந்து தளபதி விஜய் அவர்கள் போட்டிருந்தார். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் நாங்கள் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது, அண்ணன் சீர்வரிசை திட்டத்தில் 8 கிராம் கோல்டு கொடுக்கணுமா, 10 கிராம் கோல்டு கொடுக்கணுமா, 12 கிராம் கோல்டு கொடுக்கணுமா, இல்லை 6 கிராம் கோல்டு கொடுக்கணுமான்னு பார்க்கும்பொழுது ஒரு ரிசர்ச் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த அரைவ் பண்ணுறோம் 8 கிராம் கோல்டு கொடுக்கணும்னு. இன்னைக்கு வந்து என்ன கணக்குது? இப்போ ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஒரு 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 அங்கீகாரம் கொடுக்கணும்னா 4 கிராம் கொடுத்தா அது அங்கீகாரமாக இருக்காது. ஸோ 8 கிராமாக இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அங்கீகாரம் கொடுத்தா என்ன நடக்கும் மறந்துடாதீங்க. பாருங்க, திமுக காரர் பேச விட மாட்டேங்கிறாரு. செண்பகம், உங்க கேள்விக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? சோஷியல் கேபிட்டல் உருவாகும். சோஷியல் கேபிட்டல் உருவானா ஹியூமன் கேபிட்டல் உருவாகும். அதனால எக்கனாமிக் கேபிட்டல் உருவாகும். பிஸ்கல் ஸ்பேஸ் ஏறும். கடன் வாங்கியாவது
இந்த நலத்திட்டங்களை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் கேபிட்டல் உயருங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஸ்டோரி ஆல்ரெடி இருக்குது. அது உயராத காரணம் என்ன? உயராத காரணம் என்னன்னா அந்த ஸ்கீம்ஸ் போய் சேரல. நீங்கள் போய் ஆடிட் பண்ணி பாருங்கள் 60 வருஷம் காலத்தில் அந்த ஸ்கீம் போய் சேர்ந்துதா, எல்லா தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துதா? கட்டாயமாக இருக்காது. அப்போது இது போய் சேரக்கூடிய வழிகளை தான் நம்ம டெக்னாலஜி வழியாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்கீம் வந்து 15 வருஷம் தான் இருக்குது. 60 வருஷம் முன்னாடி போய் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது? நான் சொன்னது எல்லா ஸ்கீம்ஸும் சொல்கிறேன். இல்லை சார், இந்த அடிப்படையில் தான் நிறைய ஸ்கீம்ஸ். இப்போ டிஎம்கே வந்து பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபா தரதை 3 ரூபா குறைக்கிறாங்கன்னா சார், அவங்க வந்து அவங்களோட நிதிநிலை வந்து மெயின்டைன் பண்ண தான் சார் பார்க்குறாங்க. நீங்கள் அது இல்லை, நான் சொன்னதை உடனே செஞ்சாகணுன்ற கட்டாயத்தில் கடன் வாங்கியாச்சும் செய்வேன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் மேலே தான் சார். செய்யாட்டி ஏன் செய்யலாம் நம்ம தான் கேட்போம். இல்லை, அந்த கடன் வாங்குற விஷயத்துக்கு வரேன். கடன் வாங்குறது பிரச்சனையா இல்லை இன்கம் இல்லாதது பிரச்சனையா தான் எனக்கு என்னோட கேள்வி. நீங்கள் கடனை பார்க்குறீங்க, இன்கம் உருவாகிறதுக்கு பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா ஊழல். எவ்வளோ நீங்கள் தான் சொல்கிறேன், நீங்கள் போய் பழனிவேல் தியாகராஜனோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், 30,000 கோடிங்க. அப்போ எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியணும். ஊழலை வந்து தடுத்துட்டா இது சாத்தியம்னு சொல்கிறீங்க சார். ஆனால் ஊழலை தடுக்க முடியலைன்னா அந்த இது வந்து மக்கள் மேலே தான் சார் அந்த பேர்டன் வந்து விழுகும். செண்பகம், ஊழலை தடுப்போம், அதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஊழல் தடுத்தால் வருமானம் ஏறும். நீங்கள் நம்புறீங்களா வருமானம் ஏறும்னு? என்ன சார் நீங்கள் நம்புறீங்களா வருமானம் இல்லை, ஏறும்? ஊழல் வந்து நீங்கள் தடுத்துட்டேன்னு அறிவிப்பா இல்லாமல் அது செய்யலாம் எல்லா இடத்துலையும் எனக்கு விரும்புகிறேன். எம்கே ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் தான் இருக்காரு. எப்படிங்க டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு? பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாரா காசை? இல்ல, அவங்க திரைத்துறையில இருந்திருக்காங்க. தேர்தல் அஃபிடேவிட் எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு எம்கே ஸ்டாலின்? 10,000. எப்படிங்க டிஃபெண்டர் கார்? அது கேட்டிங்களா? அப்ப அந்த பணம் எங்க வந்து சோர்ஸ் எங்க? அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டிஃபெண்டர் வச்சிருந்தாலும் டாக்ஸ் கட்டி வச்சிருக்காரு. அது எப்படி சோர்ஸ் எங்க இருந்து வந்தது? உங்களால டாக்ஸே கட்டாம உட்கார்ந்து கேஸ் போட்டுட்டு இருக்காரு. அது பாயிண்ட் ஆஃப் லா. இன்கம் ஏறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குறது தான் ரெவென்யூ மொபிலைசேஷன். ஒரு சைடு கடன், அந்த கடன் வாங்குனது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 ஒன்று இருக்கு. அது 3% குள்ள இருக்கணும் ஃபிஸ்கல் டெபிசிட். அதுக்குள்ள தான் இந்த கடனை பிளான் பண்ணியிருக்கோம். அதே போன ஆட்சியிலே செஞ்சாங்க. இல்ல, அதாவது போன ஆட்சியில வரிலையும் ஊழல், கடன்லையும் ஊழல் நான் சொல்லல சார். எந்த அளவை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கோ டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அது மீறி போனாங்களா? இல்ல மீறி போல. ஆனா இன்கம் ஜெனரேட் பண்ற சாத்தியக்கூறுகளை உருவாக்கல. சத்யகுமார மாதிரி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பதில் சொல்லட்டும். பார்ட்டி பண்ணனும் முதல்வர் சொன்ன பிறகு தான் நீங்க விஜய் வெளிய எந்த பார்ட்டி பண்ணி கேட்ட முதல்ல பதில் இல்ல. பெபபேன் உட்கார்ந்திருந்தாரு. அவர் பெபபேன் உட்கார்ந்தனால தான் வெளிய போறோம். சட்டமன்றத்தை விட்டு அந்த அறிவு இல்லையே. அந்த அறிவு இருந்தா நாங்க வெளிய போறோம். சொன்ன அறிவு இல்லாதனால உங்களை வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. உங்கள சொல்றீங்களா? பாஜக எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க பேசுங்க அப்படிங்கிற எம்பவர்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காரு. செண்பகம் மாதிரி, தினேஷ் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூட வாய்ப்பு கிடைக்குது இந்த ஆட்சி காலத்துல. ஸோ அதாவது வந்து ஒரு என்பவர்மெண்ட் மாடலை அவர் பேசலன்னு சொல்றது வந்து தவறு. அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க பேசுங்கன்னு சொல்லி எம்பவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, சீஃப் மினிஸ்டர்ஸ் have always engaged in discussions. அது ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அவர் ஸ்டாலினோ கேபினெட் மீட்டிங்ல எங்கேஜ்டா இருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரல எங்கேஜ்டா இருக்காரு, மக்கள் கிட்ட பேசுறதுல எங்கேஜ்டா இருக்காரு, டைரக்டா மக்கள் கிட்ட பேசுறாரு. மக்களுக்கு புரியுது அவர் பேசுறது. இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தளபதி விஜய் அவர்கள் பேசுறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஈஸியா புரியுதா இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் புரியுதா உங்களுக்கு? வாயில வந்து வந்துரும் டேஷ் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசுறாரான்னு தெரியல. அவர் எங்கேயுமே வந்து கொச்சையா பேசல. உதயநிதி மாறி அவர்கள் மாதிரி கொச்சையா பேசல. அவர் வந்து இன்னைக்கு இருக்க நடைமுறை நீங்க பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி என்னெல்லாம் ஃபீல் பண்ணிக்கலாம். இல்ல, அதுல என்ன fill in the blanks சொன்னா என்ன தப்பா? அவர் நல்ல விஷயம் இருந்தா ஃபீல் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு क्वेश्चन எப்படி நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது கரெக்ட்டா? உதயநிதி அவர்கள் பேசுறது கரெக்ட்டா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட கைது பற்றிய உங்க பார்வைகள், அவர் பேச்சு, அந்த சர்ச்சை பற்றிய பார்வைகள். சார், என்னோட பேர் கிஷோர், கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன் சார். இப்போ அவர் கைது பண்ணீங்க. உதயநிதி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் அதை விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது தப்பா கரெக்டா? நீங்க சொல்லுங்க. அவர் தப்பு தான் சார். அவருக்கு தப்பாவே பேசிட்டு போறாரு, தப்பா பேசிட்டாரு. அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி நீங்க ரிமாண்ட் பண்ற மாதிரினா தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆபாசமா பேசினாரா சார்? இதுல தப்பா பேசினாரா சார்? நான் அது டைரக்டா ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தப்ப எனக்கு புரியல சார். எனக்கு புரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது புரியல. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் அரெஸ்ட் தரப்பு வழக்கறிஞர் போய் அங்கே என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரிமாண்ட் பண்ணல, கேள்விக்கு தான் என்கொயரிக்கு தான் கூட்டிகிட்டு போனோன்னாரு. அதுக்கு நீங்கள் சம்மன் கொடுக்கலாமே, எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ ஒரு மூமெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க. நாங்கள் வந்து பெருசாக அவரை கைது பண்ணுற எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்தீங்க. ஒன்றும் இல்லை, சக்ஸஸ் பண்ணணும், இல்லை அதை எடுக்காமல் இருக்கணும். நீங்கள் அப்புறம் பின்வாங்குறீங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு? உங்கள் பேர் கிஷோர் சார். கிஷோர், கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஒரு சாமானிய மனிதருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், தஞ்சாவூரில்.
அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையுமே ஜேர்னலிஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹரிக்கே தெரியும். எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை நடத்தி அங்கே ரிமாண்ட் பண்ணுவாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகல, இன்ட்ராகேஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். அதில் தவறா? இல்ல சார், அந்த இன்டராக்ஷனை சென்னையில பண்ணிருக்க ஏன் ஏசி ரூம்ல பண்ணணுமா? இஸ் ஏ சில்வர் ஸ்பூன்? இஸ் an epoch? ஏன் அவர் வந்து தஞ்சாவூர் வர மாட்டாரா? இல்ல யார் பண்ணலாம்? இல்ல யார் வரக்கூடாதா? மெட்ராஸ் ஹைகோர்ட் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் சார், அவர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி சார். நான் சொல்றேன். அவர் அரெஸ்ட் பண்ணனும், அடுத்த நாள் சட்டமன்றம் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணனும். சட்டமன்றம் இருக்கும்போது தான். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்ட்ராகேஷன் இஸ் அலௌட். இன்ட்ராகேஷன் எங்க பண்ணோம்? தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அங்க பண்றாங்க. மெட்ராஸ் எந்த இடத்துல கொடுக்கப்பட்டதோ ஒண்ணே மதியம் D3 டவுன் ஸ்டேஷன் மாத்துறாங்க, அங்க இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்திருக்கோ எங்க வேணா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். எங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்ல சார். ஏன் ஏசி ரூம்ல பண்ணணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு ஏசி ரூம்ல பண்ணணுமா? அவருக்கு ஏசி ரூம் வேணாம் சார். நீங்க அவர் பிரிவிலேஜ்டா? ஒரு சாதாரண மனிதர் எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க வேணாலும் நீங்க பண்ணிருக்கலாம். சாதாரண மனிதருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க கூட்டிட்டு போவீங்க? தஞ்சாவூர் கூட்டி போவீங்க சார். எத்தனையோ ஜர்னலிஸ்ட் அரெஸ்ட் ஆனாங்க. இந்த கேள்வி கேட்டீங்களா? மாற்று ஸ்டேஷனான மாற்றத்துக்கு காரணம் கூட சொல்லவே இல்லை. நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தினேஷ் எத்தனையோ ஜர்னலிஸ்ட் பொய் வழக்குகள் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டீங்களா? சார் பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க சார். நீங்க மாற்றம் தானே வந்தீங்க. இது உண்மையான இது வந்து உண்மையான கேஸ்ங்க. ஆபாசமா பேசியிருக்காரு. உதயநிதி ஆபாச ரீதியா இருக்காரு. எது ஆபாசம்? பண்ணிருக்கலாம்ல சார். எது ஆபாசம் சொல்லுங்க. எது ஆபாசம்? சரி இல்ல தம்பி இருங்க. எது ஆபாசம் சொல்லுங்க. அதே மாதிரி டிஃபேமேஷன் செக்ஷனும் போடாம இருக்காங்க. அதுவும் பல கேள்வி இருக்கு சார். அந்த செக்ஷன்ல கலவரம் தூண்டுற மாதிரின்றாங்க. எங்க கலவரத்தை தூண்டுறாங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. தினேஷ், நீங்க அது டிஃபேமேஷன் நினைச்சீங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுங்க. யூ ஆர் ரெடி டு கிவ் கம்ப்ளைண்ட். அதே தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. திருப்பி இன்டராகேட் பண்ணலாம். அதாவது சார் அது தம்பி இருங்க. சத்யகுமார், ஆபாசம் என்ன ஆபாசம்? எது ஆபாசம் சொல்லுங்க. நீங்க மக்கள் கிட்ட கேளுங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தவறான பொருள் தருது அப்படின்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? தவறுன்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? பெண்களின் கண்ணியத்தை குறைச்சது எல்லாம் சொல்றாரு. ஓகே, அவர் கைது செய்தது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். கைது வரைக்கும் போயிருக்க தேவையில்லைன்னு எவ்வளவு பேர் கருதுறீங்க? இன்னொரு கேள்வி கேட்டிருக்கணும் ஹரி. ஒரு சாதாரண மனிதர் இப்படி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கும் கேளுங்க. அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா திமுக ஆட்சியில? எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? சாதாரண மனிதர் இப்படி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில இதே உதயநிதி அவர்கள் பத்தி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில என்ன பண்ணிருப்பாங்க? அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? எவ்வளவு பேர் கை தூக்கி சொல்லுங்க. இல்ல ஃப்ரீயா விட்டுருவாங்களா? சார் நீங்க மாற்றம்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. என்ன மாற்றம்? தவறா பேசுறவங்கள அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது மாற்றமா? என்னங்க இல்ல சத்யா, ஆபாசமா பேசிருக்காங்க. சத்யா சார், இன் லிபரல் டெமோக்ரசிஸ் பேச்சுக்கு கைது அப்படிங்கிறது வந்து நடக்கிறது இல்ல. திமுக ஆட்சியில நடந்திருக்கு. ஆபாச பேச்சு. அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில கூட பெண்களை லிபரல் டெமோக்ரசிஸ் பேச்சுங்கிறது வந்து அதுக்கான ஃப்ரீடம்ங்கிறது அப்சல்யூட்டா இருக்கிறது தான் ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். எஸ் சரி. அதாவது ஆர்டிகல் 19 படி நீங்க சொல்றீங்க. ஆர்டிகல் 19ல லிமிடேஷன்ஸ் உண்டு. அவர் உதயநிதி அவர்கள் பேசினது ஆபாச பேச்சு. சத்யகுமார் என்ன சொல்றாருன்னா, பெண்களை ஆபாசமா பேசினா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு இல்லையா? அவர்கிட்ட இப்போ ஒரு கமிட்மெண்ட் கேட்கிறேன், இங்க கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளத்தில் தாவாக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்களை கேவலமா பேசின லிஸ்ட் கொடுத்தா எவ்வளவு நேரத்தில் நடவடிக்கை எடுப்பான்னு உங்கள்ட்ட வாக்குறுதியை கொடுங்க. நீங்க கேஸ் போடுவீங்களா? சத்யகுமார் கேஸ் போடுவீங்களா? சமூக வலைதளத்தில் பெண்களை ஆபாசமா பேசக்கூடிய தாவாக்க நிர்வாகிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவ்வளவு நேரத்தில் நடவடிக்கை எடுப்பார்? பெண்களை மனிதர்களை ஆபாசமா கொச்சையா பேசாத ஐடி விங் எது இல்ல? எந்த கட்சி நடவடிக்கை எடுப்பாருன்னா எவ்வளவு நேரத்தில் எடுப்பாரு ஒரு வாக்குறுதி கேட்கிறேன். நடவடிக்கை தொடர்ச்சியா எடுத்துட்டு தான் இருக்கும். இமிடியேட்டா பார்ட்டில சமூக வலைதளத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவ்வளவு நேரத்தில் நடவடிக்கை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. இல்ல எவ்வளவு நேரத்தில் நடவடிக்கை எடுப்பீங்க? வித்தின் ஹவர்ஸ். ஹரி, உங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? எந்த ஐடி விங் எந்த ஐடி விங் வல்கர் வாரியர்ஸ் பேர் வச்சது? 100% கமிட்டட். வல்கர் வாரியர்ஸ் பேர் வச்சது இந்த குரூப் மட்டும் தான். ஒரு செகண்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு சில மணி நேரங்களே நடவடிக்கை எடுப்போம். 100% கமிட்டட். ரைட்? ஆமா. சரி, நோட் திஸ் யுவர் ஆனர். பொன்முடி அவர்கள் பெண்களை ஆபாசமா பேசுனது மட்டும் இல்லாம மதத்தையும் ஆபாசமா பேசி வந்த வலைத்தளத்துல வந்த வீடியோஸ் இருந்தது. ஏன் பொன்முடி அவர்கள் அரெஸ்ட் பண்ணல? ட்ரையல்ங்க. இஸ் ஃபேசிங் தி ட்ரையல். அரெஸ்ட் பண்ணல. அப்ப உங்க ஆளுங்க எல்லாம் எல்லாரும் ட்ரையல் ஃபேஸ் பண்ண சொல்லுங்க. கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? ஃபேஸ் பண்ண சொல்லுங்க. கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? பொன்முடி அவர்கள் கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் நீக்கணும். அவர் மந்திரியா தான் இருந்தாரு. உங்க சிஎம்ஏ நீக்கணும். இப்போ அவர் பேசின பேச்சுக்கு சினிமால அவ்வளவு வல்கரா பேசிருக்காரு. அப்படி சொல்லுவீங்க? நான் போட்டு காட்டுறவா? நான் போட்டு காட்டுறேன். ஃபேக் ஐடிஸ் பத்தி அது ஏ ஐடியோ, ஃபேக் வீடியோ.
அது ஃபேக் வீடியோ. இது வந்து ஜனநாயகன் படத்துல வந்த வீடியோ திரும்ப வேணா ப்ளே பண்ணட்டா? படம் பார்க்கல. திரும்ப வேண்டாம். இவ்வளவு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு போட்ட படம் இது. இப்போ வந்து திரையரங்குல வந்தது சென்சார் பண்ணி தான் வந்துச்சு. நான் போய் தியேட்டர்லயே பார்த்தா பீப் போட்டுருந்தாங்க. போய் சொல்லிட்டாரு பாருங்க சார். லீக் வீடியோ டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? லீக் வீடியோ டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா சார்? லீக் வீடியோ டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? இருங்க. பொது மேடையில அந்த இருங்க. இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்துருச்சு சார். அப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? எலெக்ஷன் முன்னாடி வந்துருச்சு இந்த படம். பண்ணீங்களா? இல்ல அவங்க டிவில தான் அனுப்பிச்சு வச்சாங்க எனக்கு. டிவில தான் அனுப்பிச்சு வச்சாங்க எனக்கு படத்தை. கேளுங்க. என்னன்னா ஒன்னு சொல்லட்டுங்களா? ஜனநாயகருக்கு முன்னாடி லியோன் படம் வந்துச்சா? அதுல போட்டு ப்ளே பண்ணவா திரும்பவும்? அது தியேட்டர்லயே வந்துச்சு. அது தியேட்டர்லயே இருந்துச்சு. அது ப்ளே பண்ணவா? தம்பி இங்க பாருங்க. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நல்லா சொல்றேன் கேளுங்க. அவர் ஆபாசம் சொன்னார் இல்லையா? உன்னை வந்து இந்த வார்த்தை சொல்லி யாராவது திட்டினாக்க நீ சும்மா இருக்க மாட்டேன். அந்த மாதிரி அவரு தியேட்டர்ல ஓப்பனா பேசின வார்த்தைகள் அது. ஏன் சென்சார் பண்ணணும்? சென்சார் ஏன் பண்ணணும்? இவர் தூய சக்தி தானே. தூய சக்தி தானப்பா. நீ போற அளவுக்கு அந்த ஒரு சீனே இருந்திருக்க கூடாது. எதுக்கு அந்த சீன் வேணும்? தூய சக்தி தானமா. தூய சக்தி ஏன் இந்த வேலை? ஏன் கெட்ட வார்த்தை? ஏன் உங்களெல்லாம் இந்த மாதிரி பண்றாரு? அப்ப நீங்க அந்த வார்த்தையை நார்மலைஸ் ஆக்குறீங்க. திரு உதயநிதி அவர்களும் நடிச்ச போதுமே இந்த மாதிரி காட்சிகள் இருந்திருக்கு. சினிமா துறையில் இந்த மாதிரி வார்த்தைகள் அது அட்ராக்ஷன் பண்றதுக்காக சக்தின்னு சொல்லல சார். அப்ப நீங்க தீய சக்தின்னு ஒத்துக்கிறீங்க. திமுக சக்தின்னு ஒத்துக்கிறீங்களா? ஏன் தெரியுமா தம்பி? கேளுங்க, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு சினிமால பேசியிருக்காரு. நீங்க வந்து காமிச்சிருங்க. சேலஞ்ச் பண்றேன். ஓபன் சேலஞ்ச் பண்றேன். நான் கட்சியில இருந்து விலகிடுறேன். நீங்க காமிச்சீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஏதாவது ஒரு படத்துல அவர் ஓபன் சேலஞ்ச். எஸ் ஓகே ஒரு படம் இருக்குல்ல, உதயநிதி நடிச்சானா அதுல ஒரு கிளிப் இருக்கு ப்ரோ. போட்டு வேணா காட்டுங்க ப்ரோ. இவர் விஜய் வந்து போலீஸை என்னெல்லாம் மிஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு படத்துல, என்னெல்லாம் பண்ணிருக்காரு நான் காமிக்கவா வீடியோ தனித்தனியா? அதான் முதல்லயே சொன்னேன், திமுகவுக்கும் தாவகவுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. பெண்களை நாகரிகமாக எப்படி பேசுறதுன்னு சொல்லி திமுக பேசுறத விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கவே முடியாதுங்கிறேன். மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் என்ன பேசியிருக்காரு, இதே உதயநிதிக்கு எடப்பாடியார் என்ன சொன்னாரு, அவருக்கு நாவடக்கம் தேவை. என்ன பேசுனாரு? உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிற திமுக வந்து சத்தியமா நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கவே முடியாது. பெண்களை அதே பாணி தான் இப்ப திமுக அதுக்காகத்தான் இவர்கிட்ட உத்தரவாதமா வாங்கினேன். அப்ப நாகரிகமா பேசல, அது தவறுன்னா உங்களோட நிர்வாகிகள் பேச நடவடிக்கை எடுப்பீங்க. இதுக்காக தான் கேட்கறேன். கட்டாயமா எடுப்போம். நயினார் நாகேந்திரன் வரும். ஏன் அந்த சிலபஸ் ரொம்ப பெருசு. என்னோட பேரு தாக்கினேஸ்வரி, நான் திருவான்மியூர்ல இருந்து வரேன். என்னோட கேள்வி டிவிக்கு அவரை பார்த்து தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு லவ் பண்ற கப்பிள்ஸ் பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி நிறைய ப்ராமிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. பட் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் அம்பேல்ன்ற கதை மாதிரி தான். இங்க எந்த ப்ராமிஸுமே இல்லை. இந்த 2500 ரூபாய் இந்த 2500 ரூபாய் இதை வந்துட்டு நிறைய மகளிர் வந்து இதை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த 2500 ரூபாய் பத்தி பட்ஜெட்ல ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப எவ்வளோ மகளிருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம். ஓகே கட்டாயமாமா. இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் டிலே ஆகுது. ஃபர்ஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை வந்து யாருக்கு போய் ரீச் பண்ணுங்கிறதுக்கான அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணி தான் நம்ம டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக கொடுக்க முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு ரெவென்யூ வேணும். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 10 லட்சம் கோடி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்பர்சன் சொல்லியிருந்தார் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்தா அது 15 லட்சம் கோடிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரிய வருது. ஒயிட் பேப்பரில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 3 லட்சம் கோடியும் கண்டிஷன் லைபிலிட்டி 1,72,000 crores எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி. அதுதான் இப்போ தான் பொதுமக்களுக்கே தெரிய வருது. அப்படின்னும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பட்ஜெட்ரி கன்ஸ்ட்ரைன்ஸில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செஞ்சுருக்கோம். கட்டாயமாக சொல்கிறோம், நாங்கள் ப்ராமிஸ் பண்ணதை டெலிவர் பண்ணுறதுக்காக தான் முயற்சி எடுக்கிறோம். எங்கேயுமே வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி. உடனே கொடுத்துருக்கணும்ல சார். நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி, அது யாருமே தவறுன்னு சொல்லலை. பட் கொடுக்கறதுக்கான பணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஜெனரேட் பண்ணுறதுக்கான மாடல் செய்யும். இவர் சொன்னார் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கிடையாது, பப்ளிக் philanthropic பார்ட்னர்ஷிப். ஐயோ, பப்ளிக் philanthropic partnership. CSR fund ன்னு எதுக்கு? நான் சொல்றேன் இருங்க, நான் சொல்றேன். CSR fund நான் பேச விடுறேன். இல்ல ப்ளீஸ் ஆன்சர் திஸ். Don't divert. கோவை சத்யன் அவர்கள் is a very knowledge. நான் முடிச்சிரேன். நிரம்பாது சார். ஓகே நான் முடிச்சிரேன். கட்டாயமா நல்ல கேள்வி. நான் சொல்றேன், கோவை சத்யன் அவர்கள் எல்லாம் அவருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே தெரியும். அதனால அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் நான் சொல்றேன். ஏன்னா இஸ் a well educated in the party ADMK-ல. ட்ரிபிள் பி டைவர்ட் பண்றீங்க ப்ரோ. இல்ல என்னன்னா
பிபிபி மாடல் சொல்லி நான் சொல்றேன். பட்ஜெட்ல philanthropic மாடல் ஆமா, சொல்லல. நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் பட்ஜெட்ல பிரைவேட் பப்ளிக் நான் பார்ட்னர்ஷிப் சொல்றேன், தெளிவா பட்ஜெட்ல அசெம்பிளில டேபிள் பேச விட மாட்டேங்கிறாரு. என்ன பேச விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பாருங்க. அதான் சரி ரைட் இன்னைக்கு அவர் சொல்றாரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் லீகல் டேர்ம். ஆனால் பப்ளிக் philanthropic பார்ட்னர்ஷிப்ங்கிறத எங்கேயுமே லீகல் டேர்ம் இல்லாதனால அதை பயன்படுத்த முடியாது பட்ஜெட்ல. philanthropyனா என்ன? இன்னைக்கு ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல் சோஷியல் வெல்ஃபேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு கவர்மெண்ட்டோட சேர்ந்து. அதுக்கு ஒரு மாடல் வேணுமா வேணாமா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் உருவாகுது கவர்மெண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணன் சீர்வரிசை திட்டம், அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதில் உங்கள் கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் டைரக்டா அந்த ஸ்கீமுக்கு பயன்படுற மாதிரி. அந்த இடத்துல வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வேணுமா வேணாமா? ஒரே நிமிஷம். அடுத்தது பெரியவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இவ்ளோ யோசிச்சு நீங்க இவ்ளோ பதில் சொல்றீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை வந்து 2500 ரூபாய் அந்த ஸ்கீம் வந்து அப்பவே சொல்லிருக்க வேணாம்ல. கட்டாயமாமா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் நாங்க உட்காரும்போது 10 லட்சம் கோடி தான் கடன் நினைச்சோம். கஜானாவை 15 லட்சம் கோடியை காலி பண்ணி அந்த கஜானா மேல கடன் வாங்கி வச்சிருக்கிறது வந்ததுக்கு அப்புறமா தெரியுது வெள்ளை அறிக்கை. அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் 30,000 கோடி கடன் 30,000 கோடி ஊழல் பண்றத பத்தி சொல்லும்போது சொல்றாருங்க இந்த பொய்ய பாருங்களேன். பொய்ய சொல்றாரு. உரிமை தொகை 1000 ரூபாய் எவ்வளவு வருஷம் கொடுத்தாங்க 3 வருஷம் கழிச்சு. அப்ப அத நான் சொல்லிட்டேனே தைரியம் இல்ல எனக்கு. தண்ணி மாசம் இவ்வளவு டிஎம்சி தரணும்னு சொல்லிருக்காங்க. அந்த டிஎம்சி தண்ணி கரெக்டா தராங்களா? நீங்க 2500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா இப்படி தான் பேசுங்க. ஆனா குருவை சாவடி இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரு 2 கேள்வி. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சியோட எம்பி, தேர்தலுக்கு பிந்தி ஒரு கட்சியோட எம்பி, இப்படி எல்லாம் இருக்கிற காங்கிரஸ் கட்சி மக்கள் உங்களோட நலன் கட்சியில இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. 2006ல இருந்து 2014ல இருந்து 20 வரையும் ஜூன் மாசம் 12 திறக்கப்படல. 3 வருஷம் திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டுச்சு. அது மழை வந்து மேட்டூர்ல நின்றனால திறக்கப்பட்டுச்சு. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. எல் நினோ வந்த விளைவு தான் உங்களுக்கு ஏற்கனவே ஏன் வந்துச்சு. மழை வந்து ஸ்டாலினாலேயோ விஜய்னாலேயோ வர்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரதமராக நான்கு அணைக்கட்டு கட்டினது எப்ப? திராவிட ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் அண்ட் கலைஞர் ஆட்சி காலத்துல 4 ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, சொர்ணாவதி. கர்நாடகாவுல எந்த கட்சி இருந்தாலும், அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும், அங்கே திமுகவுடைய துணை அமைப்பு அல்லது அதிமுக இருந்தாலும் அவங்களும் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்க அப்படி திமுக இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா இருக்கும். அது எப்படி டிகே சிவகுமாருக்கும் அவருக்கு திமுகவுக்கும் தொடர்பு அதிகமா இருக்கு. டிகே சிவகுமாரும் திமுகவும் கூட்டுச்சதியா இருக்கு சார். தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பாக்கலையா? டிகே சிவகுமார் திமுகவுக்கு ஆதரவு வந்து ஓட்டு கேட்டு தெரியாது. கர்நாடக காங்கிரஸ் வேற சார், நம்ம ஊர் காங்கிரஸ் வேற. கட்சிக்கு துரோகம் செய்யறான்னு தெரிஞ்சுமா முதலமைச்சர்? தெரிஞ்சுக்கங்க. ஒரு முதல்வரா இருக்கக்கூடியவர் 2 பேருக்கு தொடர்பு. அவர் விட மாட்டேன்னு சொல்றாரு. அவர் எங்களுக்கு எதிரி யாரா இருந்தாலும். அவர் காங்கிரஸா இருக்கலாம், கர்நாடகத்துடைய முதல்வரா இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அவர் துரோகம் பண்ணா அவர் துரோகம் பண்றாரு. அவருக்கு யார் ஆதரவு கொடுக்கிறா மறைமுகமான பார்த்தா இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டே போகுது. அவர் வந்து கர்நாடகத்துக்கு துரோகம் நீங்க சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றார். ஆமா, கட்சிக்கு துரோகம் பண்றார். இது கட்சிக்கு காவிரிக்கு சம்பந்தம் இல்ல. சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஏன் அதை கொண்டு வர சேர்க்கறீங்க? சரி, நான் கேக்குறது ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? ராகுல் காந்தி ஒன்னும் பிரதமர் இல்ல. அவர் பிரதமரா இருந்து எப்படி மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது 11 டீம்ஸ் குடுன்னு சொன்னோன்னே கொடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரதமர் மோடி சொன்னாரா? இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும். யார் சொல்லணும் பதில்? ராகுல் காந்தி வாய் திறந்திருக்கணுமா? எவ்வளவு பேர் ஆம் நினைக்கிறீங்க? பாருங்க என்ன பாருங்க சார், அவர் ஒரு கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவர் எதிர்கட்சி தலைவர், பிரதமர். தம்பி நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். பிரதமரா இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் செஞ்சதை ஏன் மோடி செய்யலன்னா இப்ப கேள்வி. திராவிட கட்சிகள் ரெண்டுத்துக்குமே எனக்கு இந்த கேள்வி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிவிக்கே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு கட்சியுமே இத்தனை வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமே இப்போ அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகமாக இருக்கட்டும், அம்மா உப்பாக இருக்கட்டும், அம்மா மெடிக்கலாக இருக்கட்டும், அவங்களோட பெயர் வச்சாங்க. கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துலையும் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு முன்னாடி அவங்களோட பேர் வச்சாங்க. ஆனால் வெற்றி கழகம்னு வைக்கும் போது ஏன் அவங்க வெற்றின்னு போட்டால் மட்டும் அதையே நீங்கள் அவ்வளோ ஹைப் பண்ணி சொல்கிறீங்க? அவங்க கட்சி பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். அதில் வருது இல்லையா?
சரிங்க ஐயா. இப்ப அம்மா ஏன்னா அம்மாங்கிறது வந்து ஒரு பொதுவான பெயர். அப்ப கலைஞர் என்னங்க? கலைஞருக்கு பொதுவான அவர் பெயர் கருணாநிதி. தவறு. சமஸ்கிருதத்துல விஜய்ங்கிற பேர் தான் தமிழ்ல வெற்றி. இது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா இதுல நீங்க கொண்டாடுறது எனக்கு புரியுது. நான் உங்க கொண்டாட்டத்துல ஒண்ணுமே சொல்ல. இன்னைக்கு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனா எதையெல்லாம் மாத்துறாங்கிறத பாருங்க. மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்ல இந்த தடவை 4000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்ப எத்தனை பேருக்கு 1000 ரூபாவே குறையும்? இத கேள்வி. இப்ப நீங்க 2500 ரூபாய் கூட இப்ப சகோதரி கேட்டாங்க 2500 ரூபாய் எப்ப தருவீங்க? 2500 ரூபாய் இல்ல சகோதரி, 1000 ரூபாவே குறையும். இப்போ பாயிண்ட்டுக்கு. என் பேர் ஹரிதா, அச்சரப்பாக்கத்துலேருந்து. இது ஒரு பொதுவான கேள்வி தான். ரீல்ஸ் ஆச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ரீல்ஸால் தான் இப்போ எனக்குலாம் வந்து பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. இந்த ரீல்ஸ்னால் எங்கேஜ் ஆகிறேன், அப்பப்போ சட்டமன்றம்லாம் பார்க்குறேன். ஸோ இது ஒரு சேஞ்ச் தானே மக்கள் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாலிடிக்ஸ்குள்ளே இன்னும் எங்கேஜ் ஆகிற சேஞ்ச் தானே. சத்யன் சார் நீங்க பதில் சொல்லுங்க. ரீல்ஸை குறை சொல்லாதீங்க, நீங்க அப்டேட் ஆயிடுச்சு. நான் குறைய சொல்ல மாட்டேன். ரீல்ஸை நான் வரவேற்கிறேன். அந்த 15 வினாடிகள் நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்தோட தரம் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய அடிப்படை கேள்வி. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். நீங்க செலவிடுற ஒரு 15 வினாடி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கருத்து உருவாக்கம் வருது இல்லையா? ஒரு முதலமைச்சர் போய் உட்காந்து 15 வினாடி ரீல்ஸை நீங்க என்ன பார்க்க முடியும்? இதுதான் பார்க்க முடியும். அது அசம்பிளியோட மாண்பா. நாங்க என்ன சொல்றோம்னா ரீல்ஸ்ல இருக்கட்டும், நல்லது 15 வினாடிகள். சார் நான் மோடி பண்றாரு இவர் பண்ணணும் நான் போட்டிக்கே போறேன். யார் ரீல்ஸ் சிறப்பா பண்றாங்க ஏன் நோக்கம் அது கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவர் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு நீங்க தான் அதுக்கு பதில் கொடுக்க போறீங்க. யார் இல்ல ஒரு நிமிஷம் பிரதர், தவறா சித்தரிக்க வேண்டாம். புரிஞ்சுக்க நான் என்ன சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், நல்ல விஷயம் ரீல்ஸுங்கிறேன். அதில் வரக்கூடிய தரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் தான் எங்களோட ஆசைன்னு நான் சொல்றேன். நான் அது அவர் செய்கிறது தப்பு, அவர் செய்கிறது ரைட், இதுக்கே நான் போல. நீங்கள் செலவிடும் 15 வினாடிகள் ஒரு 100 ரீல்ஸு பார்க்குறீங்க ஒரு நாளைக்குன்னா அதன் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, நீங்கள் என்ன டேக்அவே என்ன, அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது ரீல்ஸ் வழியாக இன்னைக்கு நாலேஜ் கன்வே ஆயிருக்குன்றது யாராலும் தவிர்க்க முடியாத விஷயம். ரீல்ஸ் மூலமாவா? கட்டாயமா. நீங்கள் ரீல்ஸுங்கிறது 15 செகண்ட் தான் பார்க்குறான்னு நினைக்காதீங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபுல் ஸ்பீச்லேருந்து இப்போ ஹரி நானும் டிஸ்கஸ் பண்ணுறதை கட் பண்ணி ரீல்ஸாக போடுறாங்க. ஃபர்தராக நீங்கள் போய் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க தந்தி டிவியில். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இங்கே அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் வழியாக தான் இன்றைக்கி அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு லாஸ்ட் 1 இயரில். இது கட்டாயமாக எங்களை ஆட்சிக்கு தான் இந்த கிரெடிட் போகும், எங்கள் தாவேக்காக தான் இந்த கிரெடிட் போகும். அது யாரும் இந்த கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அரசியல் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் ரீல்ஸ் தான் அப்படிங்கிறத கட்டாயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஷோ. நிகழ்ச்சியோடைய பிரதான தலைப்பாக இருந்தது தாவேக்கா ஆட்சி புதிய புரட்சியா பழையதன் நீட்சியா அப்படின்னு கேட்டிருந்தோம். பழையதன் நீட்சின்னு எவ்வளோ பேர் கருதுறீங்க? கை தூக்குங்க. ஓகே, புதிய புரட்சி அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? மேபி 50-50 இல்லை பார்வை கோளாரா எது ஜாஸ்தி? 60-40 60-40 ஓஹோ இல்ல 100 சோ நேர்களுடைய முடிவுக்கே விட்டுடலாம். அவரவர் நேர்களுடைய முடிவுக்கே விட்டுடலாம். இட் வாஸ் a wonderful show. ரொம்ப அருமையா கேள்விகள் கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக விவாதிச்சீங்க. தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.